லாஸ்ட் வீக்கே நாம எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜி இந்த டைட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சில ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த டேமை யூங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணலாம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி என்னன்னா ஜூலு, அண்ட் ஆல்சோ எனர்ஜி அடிப்படையா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்ப அகைன் இந்த டேமை நாம ரீவைண்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஒரு 5 to 6 ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறது பயங்கர இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் இவங்க ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை கரெக்டா முடிச்சா சூப்பரா இருக்கும். அதான் இன்னைக்கு பிளான். இன்னையோட இந்த டைட்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா முடிஞ்சது. நல்லா சார். அப்ப எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜியை நாம டிஸ்கஸ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டைட்டில் எலக்ட்ரிக் பொட்டன்சியல்ல நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கு. எலக்ட்ரிக் பொட்டன்சியலை நாம கிளியரா வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற டைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணணும். நான் இந்த லெசன்ல 2 பாயிண்ட பிகினிங்ல இருந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஒன்னு என்னன்னா, எந்த டேர்ம் படிச்சாலும் ஸ்கேலாரா வெக்டாரான்னு வெரிஃபை பண்ணி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பாயிண்ட் சார்ஜ்லயே டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாயிண்ட் சார்ஜை விட்டுட்டு வேற ஷேப்புக்குள்ள போகாதீங்க. அதை காஸ்லால இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். காஸ்லா நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளையில இருந்து அடுத்த 3-4 கிளாஸ் பயங்கர இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லீவ் போடாம வந்துருக்கு. சரி, இப்ப வருவோம். நம்ம பாயிண்ட் சார்ஜ் தான் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜி படிக்கணும்னா பொட்டன்சியல் படிக்கணும், பொட்டன்சியல் படிக்கணும்னா ஃபீல்டு படிக்கணும். அப்ப நான் ஒரு பாயிண்ட் சார்ஜை ஜூம் பண்ணி வரைஞ்சிட்டேன். பிளஸ் Q. இதை சுத்தி ஒரு இன்விசிபிள் இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்டுக்கு பேர் தான் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இன்விசிபிள்ங்கிறதுனால பார்த்து எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னு ஃபாரடே யோசிக்கிறாரு. டெஸ்ட் வச்சு எவாலுவேட் பண்ணலாம்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. அப்ப எங்க டெஸ்ட் வைக்கிறது, யார டெஸ்டா வைக்கிறதுன்னு சில கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அவரே அதுக்கு பதில் சொல்றாரு. எங்க வேணாலும் டெஸ்ட் வைக்கலாம், யார வேணாலும் டெஸ்டா வைக்கலாம். நான் வந்து டெஃபனிஷன் படி 1 கூலும் சூஸ் பண்றேன் அப்படின்னு ஃபாரடே சொல்லிட்டு இந்த 1 கூலும் ஏன் சூஸ் பண்றோங்கிற ரீசன் சொல்றாரு. நீங்க டெஸ்ட் சார்ஜ ஸ்மால் சார்ஜா எடுத்துக்கணும். ஹெவி நம்பரா எடுத்துட்டீங்கன்னா இதோட எஃபெக்ட்னால அது நவுந்துடும். அதர்வைஸ் இதோட எஃபெக்ட்னால இதை சுத்தி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற எஃபெக்ட் டைல்யூட் ஆகும். அதனாலதான் டெஸ்ட் சார்ஜா என்ன பண்ண சொல்றாருன்னா ஸ்மால் நம்பர் எடுக்க சொல்றாரு. அப்போ 1 குழுமோட ஸ்மால் நம்பர் எடுக்கலாமேங்கிற ஒரு டவுட் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி கேள்வி கேட்கறப்ப பெருசா பேரண்ட்ட பதில் அவர் எதை வேணாலும் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா நாம டெஃபனிஷனை ஃபாலோ பண்ணுவோம். நாம ஏன் மாத்தணும்? இப்ப நீங்க 2 குழுமோ 0.5 குழுமோ வச்சா ஏன் வைக்கிறோம்னு ரீசன் சொல்லணும்ல. ஃபாரடேட்டே வந்து ஸ்ட்ராங் ரீசன் இல்லாதப்ப நாம ரீசன் எங்க இருந்து சொல்றது? சோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்? சிக்கல் தான் வரும். அதனால ஃபாரடே சொன்ன மாதிரி 1 கூலுமே வச்சுக்கலாம். சோ இப்ப பாயிண்ட் என்னன்னா, இந்த 1 கூலும் சார்ஜ் டெஸ்ட் will be repelled by this main charge by some force. That force on unit positive charge is nothing but electric field. இப்ப நீங்க அடுத்து கூலும்ஸ் லா படி இங்க ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஒன்னு கிடைக்கும். which is q divided by 4 pi epsilon naught r squared இல்ல x squared இல்ல distance squared அந்த மாதிரி வரும். நான் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். இதுல q 4 pi epsilon naught டிஸ்டன்ஸ் இதோட வேல்யூஸ் எல்லாம் நீங்க போட்டு சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் வரும். அந்த ஃபைனல் ஆன்சரை பார்த்து ஓகே திஸ் ஆன்சர் இஸ் திஸ் நம்பர், அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹெவியா இருக்கு இல்ல சின்ன நம்பர் கம்மியா இருக்குன்னு மென்டலா பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் குவான்டிட்டி. இஃப் இட் இஸ் வெக்டார் அதுக்கு டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷனும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிக்கிறப்பே தெளிவா ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. இது பிளஸ் சார்ஜ்னா உங்களுக்கு அவுட்வர்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டோம். அஸ்னவ் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோமோ அத்தனையும் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நாம பண்ண வேண்டியது பொட்டன்சியல் எனர்ஜிக்கு. அதுக்கு நாம பண்ண வேண்டிய
ப்ரிலிம்ஸ் யாருன்னா பொட்டன்சியல். அப்ப இப்ப நாம என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற இந்த டயக்ராம் அண்ட் கண்டென்ட்டை பொட்டன்சியலுக்கான டயக்ராமாவும் கண்டென்ட்டாவும் மாத்தணும். அதுக்கு நான் சின்ன சின்ன அப்டேட் டயக்ராம்ல பண்றேன். என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் இங்க இருந்தே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் பாயிண்ட் பி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஏன்னு சேஞ்ச் பண்றேன். புதுசா ஒரு பாயிண்ட் இன்ட்ரோ பண்றேன். பி ஏக்கும் பிக்கும் அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸை டிஎக்ஸ்னு மார்க் பண்றேன். சில புக் டிஆர்னு போட்டிருப்பாங்க, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டிஎக்ஸ் போட்டா எக்ஸ் போடுங்க, டிஆர் போட்டா. அப்புறம் மெயின் திங் என்னன்னா, ப்ரீவியஸ் டைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தவரையும் we can use any charges test. Faraday may suggest 1 coulomb. பட் பிரசன்ட் டைட்டில் இந்த எனிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. பிரசன்ட் டைட்டில் எலக்ட்ரிக் பொட்டன்சியல்ல நீங்க கம்பல்சரியா 1 coulomb தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்ப எலக்ட்ரிக் பொட்டன்சியலை டிஃபைன் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா பண்ண அன்ஈஸியா இருக்கும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, இதுல என்னோட பிளான் என்னன்னா, ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த 1 coulomb சார்ஜை மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஏல இருக்கிற இந்த 1 coulomb பிக்கு ஆட்டோமேட்டிக்கா வராது. ஏன்னா ரெண்டுமே பிளஸ் ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆகுறப்ப அந்த பக்கம் தான் போகும். ஆனா பிக்கு எப்படியாவது எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். எப்ப அது ஆட்டோமேட்டிக்கா போகாதோ அப்ப நான் தான் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி மூவ் பண்ணணும். ஏன் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றோம்? ஃபீல்டு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா மூவ் பண்றதுனால நம்ம கம்பல்சரியா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். பிசிக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ற இந்த எனர்ஜிக்கு இன்னொரு பேர் ஒர்க். இந்த ஒர்க் ஆர் எனர்ஜியை நாம எப்படி கால் பண்ணலாம்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னு கால் பண்ணலாம். இதை நான் டிவின்னு டினோட் பண்றேன். இந்த டேமை டெவலப் பண்ண சயின்டிஸ்ட் வோல்டா, அவரை ஹானர் பண்றதுக்கு அவரோட பேரையே என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிட்டா வச்சுட்டாங்க. work done to move unit positive charge from one point to another point against electric field. இதுதான் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்க்கான டெஃபினிஷன். இப்ப டிஃபைன் பண்ணியாச்சா? அப்ப அடுத்து ஃபார்முலா ரெடி பண்ணுங்க. எப்போ ஒர்க்னு சொல்லியாச்சோ அப்போ ஒர்க்கோட ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இந்த ஒர்க்கை தான் இப்ப நம்ம டிவின்னு எழுதுறோம். ஃபோர்ஸுக்கு பதில் எஃப். ஏல இருந்து பிக்கு மூவ் பண்ணி இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ். பிசிக்ஸ்ல அகெயின்ஸ்ட்ங்கிற வேர்டை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க தாராளமா ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோர்ஸை நான் தூக்கிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈன்னு மாத்துறேன். ஒரு டேமை இன்னொரு டேமா ஜஸ்ட் லைக் தட் மாத்திர முடியாது. மாத்தணும்னா ரீசன் வேணும். நம்மள்ட்ட ரீசன் இருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம கம்பல்சரியா எத்தனை கூலும் மூவ் பண்றோம்னா 1 coulomb. அப்ப நீங்க 1 coulomb போட்டீங்கன்னா இஎஃப் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அதனாலதான் எஃப் தூக்கிட்டு ஈன்னு மாத்து முடிச்சாச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான் டிஃபைன் பண்ணிருக்கோம். பொட்டன்சியலை டிஃபைன் பண்ணணும். அப்ப எலக்ட்ரிக் பொட்டன்சியலை டிஃபைன் பண்ணணும். அதை நான் ஸ்டெப் 2ல பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி பண்றது? அதே 1 coulomb சார்ஜை தான் மூவ் பண்ண போறேன். எப்படி மூவ் பண்ண போறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா. அப்படி மூவ் பண்ணா நான் என்ன பண்ணி ஆகணும்? எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அகெயின்ஸ்டா போறதுனாவே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பிசிக்ஸ் படி ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜிக்கு இன்னொரு பேர் ஒர்க். இப்ப இந்த ஒர்க் ஆர் எனர்ஜியை நான் எலக்ட்ரிக் பொட்டன்சியல்னு நேம் பண்றேன். இதை வின்னு டினோட் பண்ணலாம். இதோட யூனிட் வோல்ட் தான். ரெண்டு டேமுக்கு எப்படி ஒரே யூனிட்னு ஒரு டவுட் வரும். ரெண்டு டேமும் ஒரே மாதிரியான ஹின்ஸை தான் வச்சிருக்கு. அப்போ ஒரே யூனிட் வர்றதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரே மாதிரி ஹின்ஸ் இருந்தாலும் இந்த டேமுக்கு இந்த டேமுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுல நம்ம ஏல இருந்து பிக்கு மூவ் பண்றோம் அந்த 1 coulomb சார்ஜ். இதுல நாம என்ன பண்ணா இன்ஃபினிட்டில இருந்து நோன் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றோம். இன்ஃபினிட்டினா அன்டிஃபைன்ட், எங்க இருக்குன்னே தெரியலன்னு அர்த்தம். எங்க இருக்குன்னே தெரியாத இடத்துல இருந்து ஏதோ ஒரு நோன் பாயிண்ட், எய்தர் ஏ ஆர் பி ஆர் புதுசா ஒரு நோன் பாயிண்ட், எதுக்கு வேணாலும் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 1 coulomb சார்ஜை ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணணும்னா you have to spend some energy. That energy is named as work. That work or energy here to be called as electric potential. அப்போ work done to move 1 coulomb charge from infinity to known point against electric. இதுக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்சியல். அப்போ பொட்டன்சியலை டிஃபைன் பண்ணுங்க. டிஃபைன் பண்ணியாச்சுன்னா ஃபார்முலா ரெடி பண்ணுவோம். we said work done. ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். இந்த ஒர்க்கை தான் நான் இங்க வீண் எழுதிருக்கேன். ஃபோர்ஸுக்கு பதில் எஃப். அகெயின்ஸ்ட்ங்கிற வேர்டை கன்வின்ஸ் பண்றதுக்கு மைனஸ். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே எஃப் தூக்கிட்டு ஈன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேயும் நம்ம 1 coulomb தான் மூவ் பண்றோம். ஆனா இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல்னா,
வாட் டு புட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த சிக்கல் வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஏ டு பி மூவ் பண்ணதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ்னு ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த டைம் இன்ஃபினிட்டி டு நோன் பாயிண்ட் மூவ் பண்றோம். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. இன்ஃபினிட்டி அன்டிஃபைன். டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ண முடியாததுனால வியோட ஃபார்முலாவை நம்மளால டெவலப் பண்ண முடியல. டெவலப் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுற முடியாது. எப்படியாவது ஃபார்முலா ரெடி பண்ணும். அப்ப எப்படி ரெடி பண்றது? அதுக்குதான் இதை யூஸ் பண்ண போறோம். நிறைய புக்ஸ் இந்த டேர்ம் ரிகார்டிங் ஏகப்பட்ட சொதப்பல், பயங்கர சொதப்பல். நான் அந்த சொதப்பல் இல்லாத மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெஃபரன்ஸா வச்சு இதுக்கான ஃபார்முலா ரெடி பண்ணிருக்கோம். எப்படி? இதுல ஏ டு பி மூவ் பண்றோம், விச் மீன்ஸ் சம் மினிமம் மூவ்மெண்ட். இதுல இன்ஃபினிட்டி டு நோன் பாயிண்ட் மூவ் பண்றோம். இன்ஃபினிட்டி எங்க இருக்குன்னே தெரியாதுங்கிறதுனால இது ஹெவி மூவ்மெண்ட் ஆர் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆர் லார்ஜ் மூவ்மெண்ட். மினிமம் மூவ்மெண்ட்டுக்கு ஒன்ட்ட ஃபார்முலா இருக்கு, மேக்ஸிமமுக்கு ஃபார்முலா வேணும். மினிமம் டு மேக்ஸிமம் போற மேத்தமெட்டிக்ஸ் தான் இன்டகிரேஷன். அப்ப மினிமமுக்கான ஃபார்முலாவை இன்டகிரேட் பண்ணா நீங்க மேக்ஸிமமுக்கான ரிசல்ட் எடுத்துடலாம். அப்ப டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இடிஎக்ஸ நாம இன்டகிரேட் பண்ணா எலக்ட்ரிக் பொட்டன்சியலுக்கான ஃபார்முலா எடுத்துடலாம். மேத்தமெட்டிக்ஸ் ரூல் படி லெஃப்ட் சைட்ல நீங்க இன்டகிரேட் பண்ணா ரைட் சைட்லயும் பண்ணி தான் ஆகணும். இங்க டிவிங்கிறது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், அது மினிமம். அதை இன்டகிரேட் பண்ணா மேக்ஸிமம் கிடைக்கும். அதுக்கு பேர் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் வின்னு எழுதிடலாம். மைனஸ் ரீடைன் பண்றேன், இ வேணும். ஈக்கு பதில் இந்த ஃபார்முலா ஃபில் பண்ணுங்க, Q டிவைடட் பை 4πε0 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ்ங்கிறது யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப். இது சார்ஜ், இது டெஸ்ட். ஆக்சுவலா டெஸ்ட் சார்ஜ் நம்ம இங்கதான் வைக்கிறோம், பட் புஷ் பண்ணி பிக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். அப்ப டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ்ன்னு இருக்கு, அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் இன்டூ டிஎக்ஸ். பிசிக்ஸ் படி இன்டகிரேட் பண்றதுனா நீங்க லிமிட் போட்டே ஆகணும். லிமிட் போடுறதுனா சின்சியரா டெஃபினிஷனை ஃபாலோ பண்ணி தான் லிமிட் போடணும். நம்மளோட பிளான் டு அப்டைன் எலக்ட்ரிக் பொட்டன்சியல். எலக்ட்ரிக் பொட்டன்சியலுக்கு நம்ம இன்ஃபினிட்டி டு நோன் பாயிண்ட் போகணும். அப்போ ஒரு லிமிட் இன்ஃபினிட்டின்னு வந்துடும், இன்னொரு லிமிட் நோன் பாயிண்ட். நோன் பாயிண்டா நீ ஏ எடுக்கலாம், பி எடுக்கலாம், பி எடுக்கலாம், உன்னோட சாய்ஸ் தான். நான் பி எடுத்தேன்னா இந்த டிஸ்டன்ஸ் போடுவேன், பி எடுத்தா இந்த டிஸ்டன்ஸ் போடுவேன், ஏ எடுத்தா இந்த டிஸ்டன்ஸ் போடுவேன். நான் பி நோன் பாயிண்டா சூஸ் பண்றதுனால ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் போடுவேன். இப்ப இன்டகிரேட் பண்ணி அப்டேட்டட் ரிசல்ட்டுக்கு போகும். அப்ப Q டிவைடட் பை 4πε0 வெளியே எடுத்துறான். எக்ஸ் பவர் 2 மேல போயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் -2 dxன்னு வந்துடும். இன்ஃபினிட்டி டு ஆர் லிமிட். எக்ஸ் பவர் எம் இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்னா எக்ஸ் பவர் m+1/m+1 வரும். அப்ப இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா -Q டிவைடட் பை 4πε0 இன்டூ எக்ஸ் பவர் -1/-1 வரும். லிமிட் இன்ஃபினிட்டி டு ஆர். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். Q டிவைடட் பை 4πε0 ரீடைன். எக்ஸ் பவர் -1 கீழே கொண்டு வந்துட்டா 1/x. லிமிட் இன்ஃபினிட்டி டு ஆர். லிமிட் அப்ளை பண்ணுங்க, Q டிவைடட் பை 4πε0 ரீடைன். அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதில் ஆர், லோவர் லிமிட் எக்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டி. எனிதிங் பை இன்ஃபினிட்டினா என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் Q டிவைடட் பை 4πε0 ஆகும். எதுக்கு ஆன்சர் டெவலப் பண்ண முடியலையோ அதை பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே தானே? அவ்வளவுதான். அப்போ போன வாரம் சாட்டர்டேவே நம்ம இதை படிச்சிட்டோம், எலக்ட்ரிக் பொட்டன்சியல். போன வாரம் சாட்டர்டே படிச்சுட்டு என்ன பண்ணோம், இந்த இடத்துக்கு அப்புறம் என்ன பண்ணோம், இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதை பேஸ் பண்ணி 3 கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தோம். டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், கிராஃப். இதுல டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் ப்ராப்ளம் சாட்டர்டே பார்த்துட்டோம். கிராஃப் பேஸ்ட் ப்ராப்ளம் சண்டே தான் பார்த்தோம். பார்த்துட்டு என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு தியரி டெவலப் பண்ணும். எலக்ட்ரிக் பொட்டன்சியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் ஒரு தியரியை முடிச்சுட்டு தான் பொட்டன்சியல் எனர்ஜிங்கிற டைட்டிலுக்குள்ள வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், சாட்டர்டே நம்ம இதெல்லாம் படிச்சிருந்தாலும் திருப்பி என்ன பண்ணோம், சண்டே இதெல்லாம் ரீவைன் பண்ணிட்டு தான் பொட்டன்சியல் எனர்ஜிக்குள்ள போகும். இப்ப அகைன் 5 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி கிளாஸ். அப்ப நம்ம நேரா பொட்டன்சியல் எனர்ஜி ப்ராப்ளம் ஃபார்முலான்னு போனா ஒன்னும் புரியாது. அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல சில சேலஞ்சிங்கான ப்ராப்ளம், முக்கியமான ப்ராப்ளம். அப்ப வேற வழி இல்லை, பழச ரீவைன் பண்ணிதான். நான் எல்லா அட்டம்ப்டும் பழச ரீவைன் பண்ண போறேன். கரெக்டா நீ நல்லா படிக்கிறியோ படிக்கலையோ அதுதான் பண்றேன். ஃபேவர் டு ஸ்டூடெண்ட் எப்படி போனா புரியும், அதுதான் நோக்கம். அது மாதிரி போறேன். அப்ப நீ என்ன பண்ணும், ஃபேவர் டு டீச்சரா பிஹேவ் பண்ணும். நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்க பாக்க, அரைகுறையா படிக்கிறது, சும்மா பாக்குறது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சின்சியரா இருக்கும். ஓகே தானே? இப்ப அடுத்து வருவோம். இப்ப போன டேர்ம் எலக்ட்ரிக் பொட்டன்சியல்ல இருந்து இந்த டேர்ம் பொட்டன்சியல் எனர்ஜிக்குள்ள நுழையும். திருப்பி பொட்டன்சியல் எனர்ஜினே டைட்டில் எழுதிடலாம். அப்ப இதுக்கு சூட்டபிளா டயக்ராம்ல சேஞ்ச் பண்ணும். என்ன சேஞ்ச் பண்ணும், ஒரே ஒரு மாற்றம் பண்ணா நீங்க இதுக்கு முன்னாடி 1 கூலும் மூவ் பண்ணீங்களா, இப்ப 1 கூலுமை தவிர்த்துட்டு வேற எந்த கூலும் வேணாலும்
Q கூலும். அது 0.5 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், நாட் 1 கூலும். வேற எதை வேணாலும் மூவ் பண்ணலாம். எங்க மூவ் பண்ணும் அப்படின்னா அதே இன்ஃபினிட்டில இருந்து நோன் பாயிண்ட்டுக்கு யாரப்பா மூவ் பண்ணும்? Q கூலும் சார்ஜ். மூவ்மெண்ட் ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்ட் தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா மூவ் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா மூவ் பண்ணாவே நீங்க எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ஆர் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸ்பெண்ட் பண்ற ஆர் ஒர்க் பண்ற இந்த எனர்ஜியை நாம என்ன சொல்லலாம்னா எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லலாம். which is U. இப்ப இதுக்கு ஃபார்முலா வேணும். முதல்ல டிஃபைன் பண்ணுவோம். ஒர்க் டன் டு மூவ் Q கூலும் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு நோன் பாயிண்ட் அகைன்ஸ்ட் எலக்ட்ரிக். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டெஃபினிஷன். பர்ஃபெக்ட் டெஃபினிஷன் தான் பர்ஃபெக்டா ஃபார்முலாவை டெவலப். அப்ப ஃபார்முலா எப்படி டெவலப் பண்றது? யூக்கான ஃபார்முலா இதை ரெஃபரன்ஸா வச்சு பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் தான். இதுல 1 கூலும் மூவ் பண்றோம், அதுல Q கூலும் மூவ் பண்றோம். 1 கூலும் மூவ் பண்றதுக்கு நாம ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜிக்கு என்ன பேருனா வீனு பேர். அப்ப 2 கூலும மூவ் பண்ணா என்ன ஆகும்னா 2V. 5 கூலும மூவ் பண்ணா 5. அப்ப Q கூலும மூவ் பண்ணா என்ன ஆயிரும்னா QV வந்துரும். அப்ப யூவோட ஃபார்முலா QV. இதான் ஆரிஜின் ஃபார்முலா. இதை வச்சு ஈஸியா அப்டேட்டட் ஃபார்முலா எடுத்துடலாம். விக்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. Q/4πε0. இதை நான் இப்படி மாத்திக்கிறேன். எனக்கு QQன்னு சொல்றதுக்கு அன்ஈஸியா இருக்கு. அதனால Q1 Q2/4πε0. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் கிளாஸ்ல, அதாவது ப்ரீவியஸ் சண்டே லாஸ்ட் 30-35 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி இதெல்லாம் ஃபுல்லா படிச்சு இங்க வந்துட்டு இந்த ஆரிஜின் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கடைசி ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு 4-5 ப்ராப்ளம் பார்த்தோம். அப்புறம் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸை டெவலப் பண்ண ரிசல்ட்டை வச்சு ஃபர்தரா சில ப்ராப்ளம்ஸ்னு பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு இதே ஃபார்முலா வச்சு இன்னும் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு தான் அந்த 5 முக்கியமான ப்ராப்ளத்துக்குள்ள போகும். அதுக்கு முன்னாடியே சில ப்ராப்ளம்ஸ் பார்த்து தான் அதுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஜாப். இதெல்லாம் முடிக்கணும். வேற என்ன இதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு? சில புக் என்ன சொல்லுவாங்கன்னா bringing two charge each other, assembling two charge each other, இதெல்லாம் பொட்டன்சியல் எனர்ஜியோட டெஃபினிஷனா சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா இந்த ஃபார்முலா இந்த சார்ஜை மூவ் பண்றதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல, இதை பிக்சடா வச்சுட்டு இதை மூவ் பண்றதுக்கும் சப்போர்ட் இல்லையா? நீ ரெண்டையும் கூட இன்ஃபினிட்ல இருந்து எடுத்துவாங்க. பொட்டன்சியல் எனர்ஜிங்கிறது என்னன்னா எங்கேயோ சார்ஜஸ் இருக்கும்பா, தெரியாத இடத்துல இருக்கும். அவனை கூட்டு வந்து ஒரு தெரிய இடத்துல ஒண்ணா சேர்த்து வைக்கணும். அதுக்கு நாம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அதுக்கு பேர் தான் என்னது பொட்டன்சியல் எனர்ஜி. இப்ப நீ எல்லாம் எங்கெங்கயோ இருக்க, நான் உன்னை கூப்பிட்டு இங்க உட்காரு இங்க உட்காரு இங்க உட்காருன்னு கரெக்டா உட்கார்றதுக்கு நான் எஃபோர்ட் போடணும்ல, ஒர்க் பண்ணணும்ல. அதை இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றேன்னா உங்க எல்லாரையும் அந்த மாதிரி நெருக்கி உட்கார வைக்கணும். அதுக்கு தான் நான் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்பெண்ட் பண்ண எனர்ஜியை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா நீங்க எல்லாம் திருப்பி பழைய மாதிரியே போயிருங்க. திருப்பி பழைய மாதிரியே போறீங்கன்னா எப்படி போறீங்க? நான் ஸ்பெண்ட் பண்ணதை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஸ்டோர் பண்ணதை ரீயூஸ் பண்ணி திருப்பி பழைய மாதிரியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இதை பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்றோம். சாதாரணமா எனர்ஜின்னு சொல்லாம அது ஏன் பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்றோம்னா பொட்டன்சியல் எனர்ஜிங்கிறது எங்கேயும் போயிடாது, நான் கொடுத்தது வேஸ்ட் ஆயிடாது, எங்கேயாவது ஸ்டோர் ஆயிடும். அது மாதிரி அதுக்கான அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? போன கிளாஸ்ல 72ன்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசி ஆரிஜின் ஃபார்முலா வச்சு ஒரு 2-3 ப்ராப்ளம் பார்த்தோம். இப்ப அதே 72 நம்ம ரிப்பீட் பண்ணணும். 72 ரிப்பீட் பண்ணி ஐடியாஸ் அகைன் ரீகெயின் பண்ணிட்டு 73 பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோம்? சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். 72 எடுங்க. என்ன இருக்கும்னா ஃபைண்ட் பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார் தி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இந்த டயக்ராம் கொடுத்திருப்பாங்க.
3 சார்ஜ் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல அசம்பிள் ஆயிருக்கும். இந்த செட்டப்பை ரெடி பண்றதுக்கு ஒர்க் டன் ஆர் பொட்டன்சியல் எனர்ஜி என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். நாம இப்பதான் பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா டெவலப் பண்ணணும். ஆனா விச் இஸ் ஃபார் 2 சார்ஜஸ். 2 சார்ஜ் இருந்தா நீ ஈஸியா இந்த ஃபார்முலா வச்சு பொட்டன்சியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க 3 சார்ஜ் இருக்கு. அப்ப எப்படி பண்றது? நான் இப்ப கடைசியா வைண்ட் அப் பண்றப்ப என்ன சொன்ன, தியரி வைண்ட் அப் பண்றப்ப எல்லாரும் வேற வேற இடத்துல இருப்பாங்க, அவங்களை கூட்டு வந்து அசம்பிள் பண்ண. அப்ப இதை உருவாக்கணும்னா நீ ஒரு சார்ஜா வச்சு வச்சு அசம்பிள் பண்ணிதான் இந்த சிஸ்டம் நீ கான்ஃபிகர் பண்ணும். அப்படின்னா நீ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸ்டார்டிங்ல அதான் பெஸ்ட் ப்ரொசீஜர். ஸ்டெப் 1, இதுல இந்த 3 சார்ஜ்ல ஏதாவது ஒரு சார்ஜ உள்ள எடுத்துடுவோம். அது உன்னோட சாய்ஸ். நான் Q1 எடுத்துட்டு வரேன். சிங்கிள் சார்ஜுக்கு U ஃபார்ம் ஆகாது, மினிமம் 2 சார்ஜ். அதனால இந்த ஸ்டெப்ல U 0. அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல ரோல் என்ன அப்படின்னா, ஸ்டெப் 1ல என்ன டயக்ராம் இருக்கோ அதை ரீட்ரா பண்ணு. அப்ப நான் Q1 ரீட்ரா பண்ணு. அடுத்த சார்ஜை உள்ள எடுத்துட்டு வாங்க, நான் Q2 எடுத்துட்டு வரேன். யார் உள்ள வந்திருக்காங்களோ அவங்களுக்கும் பழைய சார்ஜுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத இமீடியட்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க. R1. இப்ப U கண்டுபிடிங்க. என்ன இதான உள்ள வந்திருக்கு. இதை ரெஃபரன்ஸா வச்சு U எழுதுங்க. அப்ப Q2 Q1 டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் ஆகும். நான் எழுதுறப்பே பாருங்களா, இது உள்ள வந்திருக்குன்னா அதை ஹைலைட் பண்ணி. அப்ப கன்ஃபியூசன் இல்லாம. அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல நம்மளோட ரோல் என்னன்னா, ஸ்டெப் 2ல என்ன டயக்ராம் இருக்கோ அதை ரீட்ரா பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸ் R1. அடுத்த சார்ஜ உள்ள எடுத்துட்டு வாங்க. அடுத்த சார்ஜ் Q3, அதை உள்ள எடுத்துவாங்க. யார் உள்ள வந்தாலும் ப்ரீவியஸ் சார்ஜஸோட உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத உடனே என்ன பண்ணுங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிருங்க. இது R13, இது R23. இப்ப U கால்குலேட். Q3 தான் உள்ள வந்திருக்கு. அப்ப Q3 ரிலேட்டடான யூஸ கால்குலேட் பண்ணுங்க. அப்ப Q3 Q1 ஒரு U ஃபார்ம் ஆயிடும். அடுத்து Q3 Q2 ஒரு U ஃபார்ம் ஆயிடும். இதோட ஸ்டாப் பண்ணிக்க. ஏன் இந்த டயக்ராமும் கொஸ்டின் டயக்ராமும் டேலி ஆயிடுச்சுன்னா நீ ஸ்டாப் பண்ணிடு. ஸ்டாப் பண்ணதுனாலே நிறைய டீச்சர்ஸும் நிறைய புக்கும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. கிடையாது. நீ எல்லா ஸ்டெப்ல இருக்கிற யூ ஆட் பண்ணாதான் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அப்ப டோட்டல் யூ ஆர் ஃபைனல் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு Q2 Q1 divided by 4 π epsilon naught R12, Q3 Q1 divided by 4 π epsilon naught R13, Q3 Q2 divided by 4 π epsilon naught. இதான் ஃபைனல். இந்த ஃபைனல் ஆன்சரோட அப்பியரன்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. 1 2 1 3 2 3ன்னு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால இனிமேல நான் என்ன பண்ணலாம், 3 சார்ஜ் வந்துருச்சுன்னா டோட்டல் யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ரெடிமேடா யூஸ் பண்ணும். 2 சார்ஜ்னா டிஃபால்ட்டா இதான். 3 வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், டோட்டல் யூ இல்ல இந்த கான்ஃபிகரேஷனை ரெடி பண்ணு, ஒர்க் டன் டு அசம்பிள் திஸ் சார்ஜ், இப்படி எல்லாம் வேர்டிங்ஸ் எல்லாம் கொஸ்டின்ல இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதுல 3 சார்ஜ் இருக்குன்னா நீ இப்படி ப்ரொசீஜருக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டா இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஆனா அதே நேரத்துல கவனமாவும் இருக்கு. இப்ப நான் இந்த சார்ஜ், நான் வந்து Q1, இந்த சார்ஜ் வந்து இந்த பென் வந்து Q2. நாங்க 2 பேரும் ஆல்ரெடி பிக்சட் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. இப்ப Q3 மட்டும் உள்ள வருது. அப்ப U என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நீ 3 சார்ஜ் இருக்கு, நீ இதை பயன்படுத்த முடியாது. உள்ள வந்தது யாரு, Q3. அப்ப அவனோட U மட்டும் நீ பண்ணா. அப்ப Q3 Q1 Q3 Q2 அது மட்டும் பண்ண. அப்ப நீ 3 சார்ஜ் வந்துருச்சுன்னா உடனே ஆல்வேஸ் இந்த ஃபார்முலான்னு கண்ணை மூடிட்டு எழுதிடலாம, அந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து டோட்டல் பண்ணலாமா இல்ல அவனுக்கு மட்டும் பண்ணலாமான்னு கொஸ்டினை புரிஞ்சு ப்ராசஸ் பண்ண. இந்த புரிஞ்சு ப்ராசஸ் பண்றதெல்லாம் போன கிளாஸ்லயே இதை வச்சு பண்ணியாச்சு. திருப்பி நம்மளுக்கு லீடு எடுக்கணும்ல. இப்ப நான் இன்னைக்கு சொல்ற அந்த 4-5 ப்ராப்ளம் டீல் பண்றப்ப குழப்பம் இல்லாம இருக்கணும்ல. அதுக்குதான் இப்ப திருப்பி இதை பார்க்கணும். சரி, 3 சார்ஜ் வந்துருச்சுன்னா டோட்டல் யூக்கு இது. 2 சார்ஜ் வந்துருச்சுன்னா இதான் யூ ஃபார்முலா. 4 சார்ஜ் வந்துருச்சு, டோட்டல் யூ கேட்டாங்க. அப்ப எப்படி பண்றது? அப்ப நம்மளால ஃபார்முலாவை மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிம்பிளா இருக்கு, ஒரு மாதிரி டஃப்பா இருக்கு. அதனால நாம என்ன பண்ணணும், 4 சார்ஜ் வந்துருச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிடணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி 4 சார்ஜுக்கு நம்ம என்ன பண்ணணும், யூ ஆன்சர் எடுப்போம். எடுத்துட்டு ஆல்டர்னேட் மெத்தட் ஒன்று இருக்கு, அதை பத்தி யோசிப்போம். ஸ்ட்ரைட்டாவே ஆல்டர்னேட் மெத்தட் போகணும். எப்பயும் எது பெஸ்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சு
அப்புறம் இந்த மாதிரி க்ளூவோ ஷார்ட்கட்டோ கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் படிச்சுட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ 4 சார்ஜுக்கு டோட்டல் யூ பண்ற ப்ராப்ளம் தான் 73 எடுங்க. ஃபைன் பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த நெட்வொர்க்ல 4 சார்ஜ் இருக்கு. அந்த நெட்வொர்க் ஒரு ஸ்கொயர் நெட்வொர்க். ஸோ பிளஸ் கியூ மைனஸ் கியூன்னு இருக்கும். ஸ்கொயரோட சைட்ல இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம பிளான் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். 4க்குலாம் நம்மள்ட்ட யூ ஃபார்முலா கிடையாது. மினிமம் 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் போயிடலாம். எல்லாரும் போர்டை பாருங்க, நோட்ஸை பார்க்காதீங்க. ஸ்டெப் 1, ஏதாவது ஒரு சார்ஜை உள்ள எடுத்துவாங்க. இந்த பிளஸ் கியூ எடுத்து சிங்கிள் சார்ஜுக்கு யூ ஃபார்ம் ஆகாது, U0. அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல உங்களோட ரோல் என்ன அப்படின்னா, ஸ்டெப் 1ல என்ன சார்ஜ் இருக்கோ அதை டிரா பண்ணிடுங்க. அது ஸ்டெப் 1ல என்ன டயக்ராமோ அதை வரைஞ்சிருங்க. அடுத்த சார்ஜை உள்ள எடுத்துட்டு வாங்க. உங்களோட சாய்ஸ் தான், எந்த ஆர்டர்ல வேணாலும் நீ வரலாம், ஆர்டர் மாத்தி வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எனர்ஜி பாத் அண்ட் ஸ்ட்ரக்சர் இண்டிபெண்டன்ட், எப்படி வந்தாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ அப்ப அடுத்து நான் இந்த பிளஸ் கியூவை உள்ள எடுத்துட்டு வரேன். உள்ள யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கும் பழைய சார்ஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் மார்க் பண்றேன் ஏ. இப்ப யூ கண்டுபிடிக்கணும், யார் உள்ள வந்திருக்கா இதானே. அப்ப இதையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆயிரும், Q²/4πε0. அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல நம்மளோட ரோல் என்னன்னா, ஸ்டெப் 2ல இருக்கிற டயக்ராம் வரையும். ப்ரீவியஸ் ஸ்டெப் டயக்ராம் வரையறப்பலாம் கொஞ்சம் டார்க் பண்ணிடும், கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். அதுக்குதான் அடுத்த சார்ஜ் உள்ள எடுத்துருவாங்க, விச் இஸ் மைனஸ் கியூ. இந்த கார்னர் எடுத்துட்டு வரேன். இப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா ஏ, இந்த டிஸ்டன்ஸ் பித்தாகரஸ் தியரம் படி √2a. இப்ப இதான உள்ள வருது. அப்ப அது ரிலேட்டடான யூ கண்டுபிடிங்க. அப்ப இதையும் ப்ராடக்ட் பண்ணா -Q²/4πε0√2a பிளஸ் இதையும் ப்ராடக்ட் பண்ணா -Q²/4πε0. ஸ்டெப் 3 ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல நம்மளோட டியூட்டி, ஸ்டெப் 3ல என்ன டயக்ராம் இருக்கோ அதை டார்க்கா வரைஞ்சிருங்க. இது பிளஸ் கியூ, இது பிளஸ் கியூ, இது மைனஸ் கியூ. அடுத்த சார்ஜ் உள்ள எடுத்துட்டு வாங்க, மைனஸ் கியூ. யார் புதுசா உள்ள வராங்களோ அவங்களுக்கும் ப்ரீவியஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அப்ப இது ஏ, இது பித்தாகரஸ் தியரம் படி இது √2a, இது ஏன்னு வரும். இதான உள்ள வந்திருக்கு. அப்ப இது ரிலேட்டடான யூவா கண்டுபிடிங்க. இதையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆயிரும்னா -Q²/4πε0a வரும் பிளஸ் இதையும் ப்ராடக்ட் பண்ணா -Q²/4πε0√2a வந்துடும் பிளஸ் இதையும் ப்ராடக்ட் பண்றப்ப +Q²/4πε0. இதுவும் அதுவும் டேலி ஆயிடுச்சு. அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா டோட்டல் யூ டீல் பண்ணிடலாம். அதான் ஆன்சர். இதான்ப்பா ப்ரொசீஜர். இதான் ரியாலிஸ்டிக்கான வே. ஏன்னா பொட்டன்சியல் எனர்ஜியோட டெஃபினிஷனே சார்ஜஸ் அசம்பிள் பண்றது. நாமளும் பண்ணிருக்கோம். பண்ண அந்த எனர்ஜி எவ்வளவு கால்குலேட் பண்ணிட்டு அசம்பிள் பண்றதுக்கு ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்குப்பா. அசம்பிள்னா மாற்றுறது, ரிவர்ஸ் ப்ராசஸ்னா கலட்டுறது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல உனக்கு நிறைய டைம், நீ எல்லாத்தையும் எழுதணும், திருப்பி டோட்டல் யூலையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்ல. அப்போ ஒரு லாங் டைம் எடுக்கும். அதனால மாற்ற ப்ராசஸ், அதாவது அசம்பிள் பண்றது ப்ராசஸ் பதில் டிஸ்அசம்பிள் ஆர் டிஅசம்பிள் கலெக்டர் ப்ராசஸ் பண்ணும். கலெக்டர் ப்ராசஸ்ல நீ 1 லைன்ல ஆன்சர் எழுதலாம். இது பெஸ்ட். இனிமேல் இதை ஃபாலோ பண்ணு, இது வேணாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணு, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மெத்தடையும் ஐடென்டிஃபை பண்ண. ஆல்டர்னேட் மெத்தட் ஈஸியா இருக்கும், அதை ஃபாலோ பண்ணு. கலெக்டர் ப்ராசஸ் என்னன்னா டோட்டல் யூ இஸ் ஈக்குவல் டு ஒரு லைன்ல எழுதும். ஃபர்ஸ்ட் இவனை எடு, இதுக்கும் ஒண்ணு வரும், Q²/4πε0a பிளஸ் இதுக்கும் வரும், என்ன வரும், -Q²/4πε0√2a பிளஸ் இதுக்கும் ஒண்ணு வரும், -Q²/4πε0a பிளஸ் இது முடிஞ்சிருச்சு, கலட்டி. இப்ப அடுத்து வாங்க, இதுக்கும் ஒண்ணு வரும், -Q²/4πε0a பிளஸ் இதுக்கும் ஒண்ணு வரும், -Q²/4πε0√2a. டிஸ்டன்ஸை கரெக்டா போடணும் பிளஸ் இதை கலட்டி முடிக்க அந்த சார்ஜோட மித்தவங்களை ரிலேட் பண்ணி யூ ரெடி பண்ணிட்டு கலட்டி விட்டுரும். கலட்டுறப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும், அசம்பிள் பண்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வரும். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். கடைசியா இதை எடுங்க, இதுக்கும் பிளஸ் Q²/4πε0a இதையும் கலட்டி. கடைசியா ஒரு சார்ஜ் தான் இருக்கு, ஒரு சார்ஜ் தான் வேலை செய்யாது, விட்டுரும். இது 1 லைன்ல உனக்கு ஆன்சர் கிடைக்கும். டைம் நிறைய சேவ் ஆகும்.
எல்லா புக்கும் இந்த மெத்தட்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் இப்படி கொடுத்துட்டு மித்ததெல்லாம் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நீ இதை ஃபாலோ பண்ண எக்ஸாம்ல டைம் சேவ் ஆகும். நீ இதை ஃபாலோ பண்ண அவசியம். போர்டு எக்ஸாம்லயும் சரி ப்ரொசீஜர் எழுதுனாதான் மார்க் போற அப்படிலாம் கிடையாது. யூ விஷயத்துல கவனமா இருக்கணும். யூ நம்மள சோம்பேறித்தனப்படுத்துற ஒரு டேம். படிச்சுக்கிட்டே வரப்ப இந்த டேம் வரப்ப ஸ்மார்ட்டா படிக்க மாட்டோம், விட்டுருவோம். கரெக்டா இதுல கொஸ்டினை கேட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஓகே தானே? இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷன் பண்ணுவோம். 2 சார்ஜ்னா பிரச்சனை இல்லை, என்கிட்ட ரெடிமேட் ஃபார்முலா இருக்கு. Q1 Q2 by 4πε0 r. 3 சார்ஜ்னா டோட்டல் யூக்கு அதுக்கும் நம்ம ஃபார்முலா ரெடி பண்ணியாச்சு. 1 2 1 3 2 3 அதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 சார்ஜோ 5 சார்ஜோ வந்து டோட்டல் யூ கேட்கறாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கலெக்டர் மெத்தட பயன்படுத்தலாம். 5க்கு மேலாம் போக மாட்டாங்க, 4க்கு மேலே ரேர் தான். அதிகபட்சம் 5 சார்ஜ் வந்தாலும் நான் என்ன பண்ணிக்குவாங்க, இந்த கலெக்டர் மெத்தட்ல ஈஸியா என்ன பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஐடியாஸ் எல்லாம் பேஸா வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் 4 to 5 ப்ராப்ளம்ஸ் திங்கபிளா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் 4 to 5 ப்ராப்ளம்ஸ் என்ன லாஜிக்னா ஷிஃப்டிங் லாஜிக். அது என்ன ஷிஃப்டிங் லாஜிக்? ஏதாவது ஒரு சார்ஜ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைல்ல ப்ராப்ளம் எடுங்க. 74 எடுக்கணும். 74ல இருந்து 79 வரை இம்பார்ட்டன்ட் தான். Charge plus Q and minus Q are placed at points A and B respectively, which are a distance 2L apart. C is the midpoint between A and B. The work done in moving a charge plus Q along the semicircle CRD is. இந்த டயக்ராம் அவங்க கொடுத்திருக்காங்க. ஏபின்னு 2 பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல எனக்கு இங்க பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் கியூன்னு சார்ஜ் இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து 2L. அடுத்து சி மிட் பாயிண்ட். இதுல பிளஸ் கேபிட்டல் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இத வந்து சிஆர்டி அப்படிங்கிற செமி சர்க்கிள் ரூட்ல டிக்கு எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ஒரே ஒரு சார்ஜ ஷிஃப்ட் பண்றாங்க. ஒரு சார்ஜ ஷிஃப்ட் பண்றாங்க இல்ல மோர் தென் ஒன் சார்ஜ ஷிஃப்ட் பண்றாங்க. இதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். தட் இஸ் இனிஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் எனர்ஜி. இதான் இதுக்கான ஃபார்முலா நீடு. இப்ப இதோட அர்த்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப கொஸ்டின்குள்ள போய் புரிஞ்சுக்கிட்டா கஷ்டமா இருக்கும். ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பீரோ ஒரு இடத்துல இருந்து தூக்கி இன்னொரு இடத்துல உனக்கு வைக்க சொல்றேன். நீ தூக்கிட்டு போயிட்டே இருக்கல, அப்ப என்னால எதையும் கால்குலேட் பண்ண முடியாது. நீ பீரோவை டச் பண்றதுக்கு முன்னாடி உன் பாடியில எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு நான் செக் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ஜூல் எனர்ஜி இருக்கு. நீ இப்ப தூக்கிட்டு போயிட்டு இருக்க, அப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் சொன்ன இடத்துல நீ வச்சுட்ட. வச்சதுக்கு அப்புறம் இப்போ உன் பாடியில எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஒரு 300 ஜூல் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கழிச்சா மைனஸ் 200 வருமா? 300 மைனஸ் 500 மைனஸ் 200 வருமா? அதுதான் நீ பீரோவை தூக்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண. இப்போ உனக்கு லாஜிக் புரிஞ்சிடும். அப்போ ஒரு சார்ஜ் போயிட்டே இருக்கிறப்பலாம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஆரம்பத்துல எங்க இருக்கு, அப்ப எவ்வளவு எனர்ஜின்னு கால்குலேட் பண்ணு. கடைசியா அவன் எங்க போய் இருக்கான், அப்ப எவ்வளவு எனர்ஜின்னு கால்குலேட் பண்ணி இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ்க்கு எவ்வளவு எக்ஸ்டர்னலா ஒர்க் பண்ணிருக்கோம், எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிருக்கோங்கிறது தெரிஞ்சு. அப்ப நீ என்ன பண்ணுவோம், தேவைப்பட்டா 2 டயக்ராம் போட்டு. சில நேரங்கள்ல தேவைப்படாது, சில கொஸ்டினுக்கு தேவைப்படும். தேவைப்பட்டா போட்டுக்க. இனிஷியலா சார்ஜ் எங்க இருக்குன்னு வச்சு ஒரு டயக்ராம், ஃபைனலா சார்ஜ் எங்க இருக்குன்னு வச்சு ஒரு டயக்ராம். முதல்ல இனிஷியல் முடிப்போம். இனிஷியலா சார்ஜ் எங்க இருக்கு? சிங்கிற பாயிண்ட்ல இருக்கு. நாம எந்த சார்ஜ ஷிஃப்ட் பண்ணுமோ அவன் எங்க இருக்கானா சில இருக்கான், which is plus Q. அப்ப இது மிட் பாயிண்ட்ங்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் L, இந்த டிஸ்டன்ஸ் L வரும். இப்ப நீங்க இனிஷியல் யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இனிஷியல் ஃபைனல்னு 2 யூ கண்டுபிடிச்சாதான் இதுல போட்டு நீ ஃபைனல் ஆன்சர் எடுக்க முடியும். அப்ப இனிஷியல் யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? சரியான யூ ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதான் முக்கியம். அப்ப சரியான யூ ஃபார்முலா என்ன, அதை அடுத்து யோசிக்கணும். எத்தனை சார்ஜஸ் ஷிஃப்ட் பண்றீங்கன்னு பாருங்க. எத்தனை சார்ஜஸ் ஷிஃப்ட் பண்றோம் இந்த கொஸ்டின்ல? ஒரே ஒரு சார்ஜ் தான் ஷிஃப்ட் பண்றோம். அப்படி ஒரு சார்ஜ ஷிஃப்ட் பண்ணா அவனோட யூவை மட்டும் நீ டீல் பண்ணா போதும்.
நீ அவசரத்துல 3 சார்ஜ் இருக்கு, 3 சார்ஜுக்கான ஃபார்முலா என்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த ஃபார்முலாவுக்குள்ள போயிடக்கூடாது, டோட்டல் யூ போயிடக்கூடாது. க்ளூ என்னன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு ஷிஃப்ட் சிங்கிள் சார்ஜ் அப்படின்னா அவனோட யூ மட்டும் டீல் பண்ணு. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஷிஃப்ட் மோர் தென் ஒன் சார்ஜ்னா டோட்டல் யூ பண்ணு. இப்ப நீ இதுல தப்பா டோட்டல் யூ பண்ணிட்ட, ஃபைனல் ஆன்சர் கரெக்டா தான் வரும், ஆனா ஸ்டெப் மார்க் வரும். அதனால நீ எப்ப டோட்டல் யூ எப்ப அந்த இண்டிவிஜுவல் யூங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஒரே ஒரு சார்ஜ் ஒன்னே மட்டும் நான் ஷிஃப்ட் பண்றேன், அப்போ ஓ யூ டீல் பண்ணா 2 பேரையோ 3 பேரையோ இல்ல எல்லாரையுமே பண்ணிட்டேன், மோர் தென் ஒண்ணுனாவே நான் என்ன பண்ணிடுவேன், டோட்டல் யூ. டோட்டல் யூ எப்படி பண்றது? அந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்ப திருப்பி யோசிப்போம், பழைய கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப இவனை தானே ஷிஃப்ட் பண்றோம், இவனோட யூ பண்ணுங்க. அப்ப இவனுக்கும் ஒரு யூ வரும். ஃபார்முலா Q by 4 pi epsilon naught டிஸ்டன்ஸ் L பிளஸ் இவனுக்கும் வரும் Q minus Q divided by 4 pi epsilon naught. அப்ப ஆன்சர் புரிஞ்சிருச்சு. அடுத்து அதே மாதிரி அங்கே போகும். அங்க எப்படி பண்றது? சாரி, ஃபைனல் ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஃபைனல் எப்படி பண்ணலாம்? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திருப்பி A பாயிண்ட்ல பிளஸ் Q மார்க் பண்ணிட்டேன், B பாயிண்ட்ல மைனஸ் Q மார்க் பண்ணிட்டேன், மிட் பாயிண்ட் வந்து C, இந்த டிஸ்டன்ஸ் L, இந்த டிஸ்டன்ஸ். C பாயிண்ட்ல இருந்த இந்த பிளஸ் Q என்ன ஆயிருக்கு, இந்த ரூட் வழியா டிக்கு வந்துருச்சு. அவன் எந்த ரூட் வழியாலும் வரட்டும், எனக்கு அது தேவையில்லை. கடைசியா எங்க இருக்கோ அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அப்படிதானே இந்த பீரோ எக்ஸாம்பிள்ல சொன்னேன். ஏன்னா போயிட்டு இருக்கிறப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. அவன் எப்படியோ வந்து சேரட்டும், அது எனக்கு எசென்சியலே கிடையாது. ஃபைனலா அந்த பிளஸ் கேபிட்டல் Q டிங்கிற பாயிண்ட்ல பிளஸ் கேபிட்டல் Q. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இவனோட யூ கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா ஷிஃப்ட் பண்ணி இருக்கிறது யாரு, இவனை மட்டும்தான். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஷிஃப்ட் ஒன்லி ஒன் சார்ஜ்னா அவனோட யூ மட்டும் டீல் பண்ணா போதும். அப்ப யூ ஃபைனல் எனக்கு வேணும். அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் யூ சல்லுன்னு எழுத முடியும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இந்த டிஸ்டன்ஸ் நான் எல்லுன்னு போடுறேன். எப்படி? அதுக்குதான் எனக்கு இந்த க்ளூ யூஸ் ஆகுது, செமி சர்க்கிள்ங்கிற க்ளூ. செமி சர்க்கிள்னா அப்ப இது சர்க்கிளோட சென்டர், அப்ப இது ரேடியஸா மாறிடும். இது 2L, இது மிட் பாயிண்ட்னா இது எவ்வளவு L வரும், இது Lனா இதுவும் L வரும். அந்த லாஜிக்ல அதை கண்டுபிடிச்சு. ரூட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் டு கால்குலேட் ஃபைனல் எனர்ஜி, பட் அதே நேரத்துல ரூட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கால்குலேட் டிஸ்டன்ஸ். அதனால டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இவனோட யூ டீல் பண்ணுங்க. இவனுக்கு ஒரு யூ இருக்கும், Q divided by 4 pi epsilon naught. டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 3L பிளஸ் இவனுக்கு ஒரு யூ Q minus Q divided by 4 pi epsilon naught. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா L. இதுக்கப்புறம் நீ சிம்பிளிஃபை பண்ணிக்க, அது உன்னோட ஜாப். அதை போட்டு இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்துக்க. அதையும் நீ பார்த்து, நான் தீமை கரெக்டா சொல்லி கரெக்டா டெவலப் பண்ணி கொடுத்துட்றேன். கால்குலேஷன் நீ பார்த்துக்க, அது மேட்டரே கிடையாது. ஓகே, பிளான் என்னன்னு புரியுதா? என்ன பிளான்? ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல எனர்ஜி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல ப்ராப்ளம் எப்படி டீல் பண்ணணும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஷிஃப்டிங்ல ஒர்க் கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. இப்ப இதுல இனிஷியல் ஃபைனல் கண்டுபிடிக்கணும். தேவைப்பட்ட டயக்ராம் தனித்தனியா போட்டுக்கோ. நீ அதி புத்திசாலியா இருந்தா ஒரே டயக்ராம்ல நீ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. டயக்ராம் போட்டுட்டு இனிஷியல் யூ ஃபைனல் யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் சரியான யூ ஃபார்முலாவை பயன்படுத்தணும். எக்ஸாக்டா அக்யூரேட்டா இந்த ஃபார்முலா தான் இதுக்கு செட் ஆகணும் ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டா அதை யூஸ் பண்ணணும். அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்றது? அதுக்கு தான் நான் இப்ப குழு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஷிஃப்ட் ஒன்லி ஒன் சார்ஜ், தென் என்ன பண்ணுவோம், யூ ஃபார் தட் சார்ஜ் அலோன் பண்ணா போதும். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஷிஃப்ட் மோர் தென் ஒன் சார்ஜ்னா என்ன பண்ணும், டோட்டல் யூ பண்ணும். இதான் லாஜிக். கிளியரா? அடுத்த ப்ராப்ளம் இருக்கு. சில நேரங்கள்ல கொஸ்டின்ல டயக்ராம் இருக்கும், சில நேரங்கள்ல இருக்காது. டயக்ராம் இல்லாத கொஸ்டினுக்கு நல்ல கொஸ்டினை ரீட் பண்ணி கரெக்டா டயக்ராமும் போட்டுக்கிறாங்க. 75. 3 charges -2 into 10 power -9 coulomb plus 3 into 10 power -9 coulomb minus 4 into 10 power -9 coulomb are placed at the vertices of an equilateral triangle ABC of side 20 centimeter. Calculate the work done in shifting the charge A, B and C to A dash, B dash and C dash respectively, which are the midpoints of the sides of triangle. கவனிங்க,
3 சார்ஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ல 3 கார்னர்ல இருக்கு. அவங்களே அதை நேம் பண்ணிருக்காங்க ஏபிசி. ஏல உள்ள சார்ஜ் வேல்யூ -2 × 10⁻⁹ கூலும். இதை நான் Q1 எடுத்துக்கிறேன். பில உள்ள சார்ஜ் வேல்யூ +3 × 10⁻⁹ கூலும். இதை Q2 எடுத்துக்கிறேன். சில உள்ள சார்ஜ் வேல்யூ -4 × 10⁻⁹ கூலும். இதை நான் Q3 எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிளோட சைடு லென்த் 20 சென்டிமீட்டர். அடுத்து ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்க. 3 சார்ஜையுமே ஷிஃப்ட் பண்றாங்க. ஏவை என்ன பண்றாங்கன்னா ஏ டாஸ்க்கு எடுத்துட்டு வராங்க. பில இருக்கிற Q2 பி டாஸ்க்கு கொண்டு போறாங்க. சில இருக்கிற Q3 சி டாஸ்க்கு கொண்டு போறாங்க. those are mid points of that sideங்கறாங்க. அப்படின்னா மிடில்ல வந்துரும் கரெக்ட்டா. சோ அப்ப இங்க இருக்கிற Q1 இங்க வந்துருச்சு. இங்க இருக்கிற Q2 இங்க வந்துருச்சு. இங்க இருக்கிற Q3 இங்க வந்துருச்சு. for this shifting process எவ்வளவு வர்க் பண்ணனும் கேக்குறாங்க. ஷிஃப்டிங்ல வர்க்னாவே என்னப்பா ஃபார்முலா? ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி தான் ஃபார்முலா. இப்ப நீங்க இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியான யூ ஃபார்முலாவை யூஸ் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை சார்ஜஸ் ஷிஃப்ட் பண்றோம்? 3 சார்ஜ், which means more than 1. more than 1னா நீ என்ன பண்ணிரலாம்? டோட்டல் யூ டீல் பண்ணிரலாம். டோட்டல் யூ ஃபார்முலா வேணும். இப்ப 3 சார்ஜுக்கு நம்மள்ட்ட ரெடிமேட் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலாப்பா? Q1 Q2 / 4πε0 R12, Q1 Q3 / 4πε0 R13, Q2 Q3 / 4πε0 R2. இப்ப இது எல்லாத்துலயும் 1/4πε0 காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் Q1 Q2 ப்ராடக்ட் பண்ணும். இது Q1 இது Q2 ப்ராடக்ட் பண்ணா -6 × 10⁻⁻18. R12ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், which is 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர்னா 0.2 மீட்டர். அடுத்து Q1 Q3 இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும். +8 × 10⁻⁸. இது நம்பர் ஏதோ தப்பா போட்டிருக்கேன்னு பாருங்க. கொடுங்க. கரெக்டா தான் போட்டிருக்கு. அடுத்து டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். அப்போ பாயிண்ட். நெக்ஸ்ட் Q2 Q3 இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா -12 × 10⁻⁸. டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 20 சென்டிமீட்டர். அப்படின்னா 0.2. நான் இனிஷியல் யூ டீல் பண்றேன். அடுத்து ஃபைனல் யூ டீல் பண்றேன். எப்படி பண்ணும்? முதல்ல ஷிஃப்ட் பண்ணி டயக்ராம். சோ இங்க இருக்கிற சார்ஜ் இங்கேயும், இங்க இருக்கிற சார்ஜ் இங்கேயும், இங்க இருக்கிற சார்ஜ் இங்கேயும் கொண்டு வந்துட்டா எனக்கு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கு. ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல சார்ஜ் வேல்யூ தான் மாற போறது, டிஸ்டன்ஸ் தான் மாற போகுது. அப்ப நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எனக்கு 10 சென்டிமீட்டர் வரும் ஒரு சைடும். எப்படிப்பா? இவங்கெல்லாம் மிட் பாயிண்ட்ஸ். அப்ப இது 10 இது 10 இது 10 இது 10 இது 10 இது 10 ஆட்டோமேட்டிக்கா இதுவும் 10 ஆயிடும். உனக்கு பார்த்தாவே புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள்ல 2 சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா 3வது சைடு எப்படி இருக்கும்? அதுக்கு ஈக்குவலா தான் இருந்தாகும். ஸோ அதனால இப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப யூ டீல் பண்ணுங்க. அகைன் டோட்டல் யூ ஃபார்முலா இதுதான் யூஸ் பண்ணும். ஏன்னா 3 சார்ஜை ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா டோட்டல் யூ ஃபார்முலா தான் போடும். 3 சார்ஜுக்கான ஃபார்முலா தான். இதை பயன்படுத்துங்க. 1/4πε0 நான் வெளியே எடுத்து. அடுத்து ப்ராடக்ட். ப்ராடக்ட் அதே ப்ராடக்ட் தானே, மாறாதுல. அப்ப இதே நம்பரை நீ வேகமா எழுதிடலாம். பெருசா குழப்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எழுதிட்டேன். டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோமே. 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ்னா எவ்வளவு இருக்குன்னா 10 சென்டிமீட்டர். அப்படின்னா 0.1 போட்டுடலாம். இப்ப இதையும் சிம்பிளிஃபை பண்ணி நீ ஆன்சரா மாத்திக்கலாம். 1/4πε0 9 × 10⁻9. அப்புறம் எதை காமனா எடுக்க முடியுமோ எடுத்து ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ண நம்பர்ஸ் இங்க போட்டு ஃபைனல் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வேற என்ன இதுல முக்கியமான பாயிண்ட்? இப்போ 3 சார்ஜ் டோட்டல் யூனா நம்மள்ட்ட ரெடிமேட் ஃபார்முலா இருக்கு, பண்ணியாச்சு. இதே மாதிரி 4 சார்ஜ் வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவோம்? அப்ப டோட்டல் யூ டீல் பண்றதுக்கு கலெக்டர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்ப அடுத்து ப்ராப்ளம் பார்த்துடலாம். நான் சில நேரங்கள்ல போர்டு எக்ஸாம்ல இதுலயே ரிவர்ஸ் லாஜிக்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்திருக்கேன். என்னன்னா இப்ப 20ல பிளேஸ் ஆயிருக்கா எல்லாம், அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி 40ல பிளேஸ் ஆயிருச்சு. அப்ப எவ்வளவு ஒர்க் பண்ணு கேட்கறாங்க. நீ பக்கத்துல கொண்டு வர்றதுக்கு பதில் தூரமாவும் கொண்டு போலாம்ல. அப்ப எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப இதே தான் வரும். இங்க 40 சென்டிமீட்டர் வரும். அப்பதான் நீ தேவைப்பட்டா 2 டயக்ராம் போடலாம், இல்ல ஒரே டயக்ராம்லயே மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ட்ரையாங்கிள் வரப்ப தேவைப்படாது. ஒன்னு ட்ரையாங்கிள சின்னதாக்குவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பெருசாக்குவாங்க.
அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் தான் மாறப்போகுது. 99% ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தான். ரொம்ப ரேரா தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போகும். அவ்வளவுதான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரொம்ப ரேர் தான். ஏன்னா அதுல வந்து அவங்க ஷிஃப்டிங் பண்றப்ப கஷ்டமா மாறும். இதுல ஷிஃப்டிங் பண்றதா ஈஸி. இப்ப நீ திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஷிஃப்டிங்ல ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா ஓகே. இனிஷியல் யூ ஃபைனல் யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்? அதுக்கு தான் நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல இருந்து அகைன் க்ளூ சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு சார்ஜை ஷிஃப்ட் பண்றதுன்னா அவனோட யூ டீல் பண்ணா போதும். மோர் தென் ஒன் சார்ஜ்னா டோட்டல் யூ. டோட்டல் யூனா 3 சார்ஜுக்கு ரெடிமேட் ஃபார்முலா பயன்படுத்து. 4, 5 சார்ஜ்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணு? கலெக்டர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுதான் பெஸ்ட். அடுத்த கொஸ்டின் எடுங்க. 76. 4 charges plus Q minus Q plus Q and minus Q are placed in on the 4 consecutive corners of a square of side A. The work done in interchanging the position of any two neighboring charges of the opposite sign is. முதல்ல அவங்க சொல்லி இருக்கிற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருவோம். ஒரு ஸ்கொயரோட 4 கார்னர்ல 4 சார்ஜ் இருக்கு. அவங்க ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க. அதே ஆர்டர்ல வைக்கணும். பிளஸ் Q மைனஸ் Q பிளஸ் Q மைனஸ் Q ஸ்கொயரோட சைட்ல இருந்து ஏன்னு போட்டுக்கிறோம். இது இனிஷியல் டயக்ராம். ஃபைனல் டயக்ராமும் வரைஞ்சிடலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 சார்ஜஸ் ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்க. எல்லாரையும் பண்ண சொல்ல 2 பேரை தான் பண்ண சொல்றாங்க. அந்த 2 பேர் ஆப்போசிட் பொலாரிட்டியா இருக்கணும், நெய்பரிங்கா இருக்கணும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இது பாருங்க பிளஸ் மைனஸ் நெய்பரிங்கா இருக்காங்க. இதை நீ ஷிஃப்ட் பண்ணலாம். இல்லையா பாருங்க மைனஸ் பிளஸ் நெய்பரிங்கா இருக்காங்க. இதை ஷிஃப்ட் பண்ணலாம். மைனஸ் பிளஸ் நெய்பரிங் இதை ஷிஃப்ட் பண்ணலாம். மைனஸ் பிளஸ் நெய்பரிங் இதை ஷிஃப்ட் பண்ணலாம். அப்போ உனக்கு அவங்க சொல்ற கண்டிஷன் படி நிறைய பேர்ஸ் வருது. அதுல ஏதாவது ஒரு பேரை ஷிஃப்ட் பண்ணுங்க. நான் இதை ஷிஃப்ட் பண்றேன். அப்ப இந்த பிளஸ் கியூ அங்கே போயிடும். இந்த மைனஸ் கியூ இங்க வந்து மித்ததெல்லாம் நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது. எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணி குழப்பிடக்கூடாது. 2 பேரை தான் பண்ணும். அவங்க சொல்ற கண்டிஷன் படி இருக்கிற 2 பேரை பிக் பண்ணி பண்ணணும். பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் கேட்கறாங்க. ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. இப்ப இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் நான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எத்தனை சார்ஜ் ஷிஃப்ட் பண்ணிருக்கோம்? 2. மோர் தென் 1 சார்ஜ் ஷிஃப்ட் பண்ண என்ன சொல்லியிருக்கான்? டோட்டல் யூ பண்ணணும்னு சொல்லியிருக்கான். இப்ப 4 சார்ஜ் இதுல இருக்கு. அப்ப டோட்டல் யூ எப்படி பண்றது? கலெக்டர் மெத்தட் பண்ணிருங்க. அப்ப இதுக்கும் இதுக்கும் வரும். சொல்லிட்டே வாங்க. மைனஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் A பிளஸ் இதுக்கும் இதுக்கும் வரும். என்ன வரும்? பிளஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் √2A பிளஸ் இதுக்கும் இதுக்கும் வரும். மைனஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் A பிளஸ் இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இதுக்கும் இதுக்கும் மைனஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் A பிளஸ் இதுக்கும் இதுக்கும் பிளஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் √2A இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இதுக்கும் இதுக்கும் மைனஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் A இதுவும் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஒரு சார்ஜ் இருந்தா வராது. அதே ஸ்டைல இப்ப திருப்பி ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கும் இதுக்கும் வரும். மைனஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் A பிளஸ் இதுக்கும் இதுக்கும் மைனஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் √2A பிளஸ் இதுக்கும் இதுக்கும் பிளஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் A இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கும் இதுக்கும் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் A பிளஸ் இதுக்கும் இதுக்கும் மைனஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் √2A இது முடிஞ்சிருச்சு. இதுக்கும் இதுக்கும் மைனஸ் Q ஸ்கொயர்டோட பை 4 எப்சிலான் நாட் A. அவ்வளவுதான். இப்ப இதை நீ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டையும் கழிச்சு சிம்பிளிபிகேஷன் கழிக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கோ. அது சாதாரண வேலை. நீ கவனமா இருக்கணும். எத்தனை சார்ஜ் ஷிஃப்டிங் ஒருத்தவனா அவனோட யூ மோர் தென் ஒன்னா டோட்டல் யூ. 3 சார்ஜுக்கு டோட்டல் யூ ஃபார்முலா இருக்கு, பயன்படுத்திக்கலாம். 4 சார்ஜ் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கலெக்டர் மெத்தட பயன்படுத்தி. இதெல்லாம் இப்ப நான் சொல்ல சொல்ல உனக்கு புரியணும்னா இன்னைக்கு கிளாஸோட பிகினிங்ல பார்த்த 72 73 இம்பார்ட்டன்ட். அது ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ப்ராப்ளம். அந்த மாதிரியும் கேட்கறாங்க. சிம்பிளாவும் கேட்டிருக்காங்க, இப்படியும் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், முடிச்சாச்சு.
இப்ப அடுத்த ப்ராப்ளம் வந்து ஒரு சார்ஜை தான் ஷிஃப்ட் பண்ணுவோம். ப்ராப்ளம் நம்பர் 77. ஒரு சார்ஜை ஷிஃப்ட் பண்றதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த மாடல் ஒண்ணு பார்த்துட்டோம். அதனால 77 வந்து ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. வந்து யூ ஃபார்முலாவை சிம்பிள், மொத்தமே 2 சார்ஜ் தான். ஆனா கொஸ்டின் வந்து கொஞ்சம் திங்கபிள், நிறைய யோசிச்சு தான் சால்வ் பண்ணும். அப்ப 78 எடுத்துக்கங்க. தி ஒர்க் டன் by electric field during the displacement of a negatively charged particle towards a fixed positive charged particle is 9 joule. As a result, the distance between the charges has been decreased by half. What work is done by the electric field over the first half of this distance அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கேள்விப்பா. ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கு, கவனமா பார்த்துட்டே வாங்க. இது பிக்சட் அப்படின்னா இது எங்கேயும் நவுறாது. இதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் வச்சுட்டாங்க. இது இனிஷியல் டயக்ராம். அடுத்து ஃபைனல். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் அங்கேதான் இருக்கு. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் என்ன பண்றாங்கன்னா புஷ் பண்றாங்க அகைன்ஸ்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். புஷ் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. இப்ப டிஸ்டன்ஸ் பார்த்தா r/2 இருக்கு. அதாவது இங்க நீ r போட்டிருந்தா இங்க எவ்வளவு வரும்? r/2. இனிஷியலா எவ்வளவு இருந்ததுன்னா இப்ப பாதியா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப தள்ளுறாங்கன்னா ஒர்க் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். இந்த ஒர்க் 9 ஜூல்னு சொல்லிட்டாங்க. எல்லா டைமும் இந்த ஒர்க்கை நாம தான் கால்குலேட் பண்ணுவோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு. இப்ப இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க, ஒர்க்கை அவங்களே கொடுத்துட்டாங்களா? அப்ப நீ என்ன பண்ணி இதை அப்டேட் பண்ணு. ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 9 ஜூல். நீங்க ஃபைனல் எனர்ஜி இனிஷியல் எனர்ஜியும் கண்டுபிடிச்சா இங்க போடுங்க. 2 சார்ஜ் இருக்கிறப்ப எனர்ஜி ஃபார்முலால பெருசா கன்ஃபியூஷன் கிடையாது. Q1 Q2 by 4πε0r. அதை பயன்படுத்தினா மைனஸ் Q² / 4πε0r. இந்த இடத்துல ஃபைனல் எனர்ஜி என்ன வரும்னா மைனஸ் Q² / 4πε0 r/2 வரும். r/2 மேல கொண்டு போயிடலாம். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. ஃபைனல் எனர்ஜி என்ன இருக்கு? மைனஸ் Q² × 2 / 4πε0r மைனஸ், ஏற்கனவே இந்த ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் Q² / 4πε0r இஸ் ஈக்குவல் டு 9 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் Q² / 4πε0r இஸ் ஈக்குவல் டு 9 வரும். பட் கொஸ்டின் இப்படி இல்ல. கொஸ்டின்ல டார்கெட்டே வேற மாதிரி வச்சிருக்காங்க. திருப்பி நான் இனிஷியல் டயக்ராம் போடுறேன். இனிஷியலா ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு, ஆப்போசிட்ல ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு, டிஸ்டன்ஸ் r. லாஸ்ட் டைம் எவ்வளவுப்பா புஷ் பண்ணிருக்காங்க? r/2 புஷ் பண்ணிருக்காங்க. மிச்சம் r/2 டிஸ்பிளேல தெரியுது. டிஸ்பிளேல தெரியுறத விட்டு புஷ் பண்ணது எவ்வளவு? r/2. அதுல ஹாஃப் அமௌண்ட் புஷ் பண்ணும். அப்ப r/2ல ஹாஃப் அமௌண்ட் என்னது? r/4. அப்ப இங்க இருந்து r/4 புஷ் பண்ணா எவ்வளவு வரும்? மிச்சம் 3r/4. இதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு கேக்குறாங்க. இதுதான் கொஸ்டின். நீ ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்திட்ட, பாதி தூரம் நவுத்திட்ட, அதுக்கு 9 ஜூல் செலவு பண்றேன். நான் அப்பதான் வந்து பாக்குறேன், ஏன்பா இவ்வளவு நவுத்துன? இதுல பாதி நவுத்தி இருந்தா போதுங்கிறான். அப்ப நீ எவ்வளவு நவுத்தி இருக்கணும்? ஏற்கனவே r/2 நவுத்தி இருந்தா இப்ப எவ்வளவு நவுத்தணும்? r/4 தானே நவுத்தணும். அப்ப மிச்சம் எவ்வளவு வரும்? 3r/4 வரும். நீ எப்படி யோசிப்பனா இங்க இருந்து பாதியை நவுத்தி r/4 போட்டு, அப்ப இது இனிஷியலா மாறும். அப்படி சொல்லலாம். அவங்க இனிஷியல்ங்கிறது இனிஷியல் எப்பயும் மாறாது. ரெண்டாவதா ஒரு இனிஷியல்லாம் வராது. இனிஷியல் இங்க எப்படியோ அதே தான் இங்க எப்படி. நீ இதுல பாதி தூரம் தள்ளிட்ட, இதுல என்ன சொல்றேன் நானு? அதுல பாதி தள்ளுங்கிறேன். வாட் ஒர்க் மஸ்ட் பி டன் டு கவர் ஹாஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அப்ப ஏற்கனவே நீ கவர் பண்ணதுல ஹாஃப், ஏற்கனவே நீ கவர் பண்ணது r/2, இப்ப எவ்வளவு? ஹாஃப், r/4. அப்ப இங்க இருந்து r/4 தள்ளிட்டா மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 3r/4. இதுக்கு ஒர்க் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப திருப்பி ஃபார்முலா எழுதுங்க. ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்ப ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிங்க, என்ன வரும்? சாரி, இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிங்க, என்ன வரும்? ப்ராடக்ட் பண்ணுங்க, என்ன வரும்? மைனஸ் Q² / 4πε0r. ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிங்க, என்ன வரும்? இதையும் ப்ராடக்ட் பண்ண
minus q square divided by 4 pi epsilon naught 3r by 4. 3r by 4 மேல போயிடுச்சு. இது ரெண்டையும் அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி மைனஸ் q ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi epsilon naught 3r by 4 மேல போயிடுச்சு. மைனஸ் இனிஷியல் எனர்ஜிக்கு பதில் இதுல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிரும். q ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi epsilon naught ஆகும். இது ரெண்டுலயுமே எனக்கு எது காமனா இருக்குன்னா q ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi epsilon naught r காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டா மைனஸ் 4/3 பிளஸ் 1 வந்துடும். q ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi epsilon naught r க்கு பதில் -9 எழுதலாம். இது அங்கிட்டு கொண்டு போய் அப்ப இதுக்கு பதில் நான் -9 போடுறேன். இன்டூ இதை கிராஸ் பண்ணா -1/3 வரும். சால்வ் பண்ணா 3 ஜூல். அவ்வளவுதான். இது கொஞ்சம் யூ ஃபார்முலா வைஸ் பிரச்சனை இல்லை, ரெண்டு சார்ஜுங்கிறதுனால. ஆனா யோசிக்கணும், யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும். நீ ஒரு தப்பு தான் பண்ணுவேன் இந்த கொஸ்டின் நீயா பண்றப்ப. என்னன்னா r/4 போட்டு நான் 3r/4 போட்டிருக்கிறதுனால நோட்ஸ் எடுத்து பாக்குறப்ப உனக்கு அது ஏன் 3r/4 ஒரு டவுட் வரும். அப்படி வருதுன்னா ஒரே ஒரு காரணம் தான், இங்கிலீஷ் ஸ்கில் ஒழுங்கா இல்லைன்னா இருக்கும். அது கரெக்டா இருந்தா இந்த டவுட் என்ன ஆகாது, வராது. ஆல்மோஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம்லாம் முடிச்சிட்டோம். ஸோ 78 ஓவர், 79 போன கிளாஸ்லயே பார்த்தாச்சு. இன்னைக்கு கிளாஸோட கடைசி ப்ராப்ளமா 80வது ப்ராப்ளம் பார்ப்போம். 80 ஹோல்ட்ல வைங்க. 81 போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். 82 பார்த்தாச்சு, போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். 83 போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். அப்புறம் 84 எடுங்க. A 500 microcoulomb charge is at the center of a square of side 10 centimeter. Find the work done in moving a charge of 10 microcoulomb between two diagonally opposite points on the square. கவனி, ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதோட சென்டர்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 500 மைக்ரோகூலும்னு ஒரு சார்ஜ் இருக்கு. அப்புறம் ஒரு இன்னொரு கார்னர்ல, ஸ்கொயரோட இன்னொரு கார்னர்ல ஒரு 10 மைக்ரோகூலும் சார்ஜை வைக்கிறேன். இது இனிஷியல் டயக்ராம். இப்ப மூவ் பண்ண சொல்றாங்க. 3 நாள் ஷிஃப்ட்னாலும் ஒண்ணுனா சென்டர்ல இருக்கிற சார்ஜ் அவங்க எதுவும் சொல்லல. அப்ப அதை அப்படியே வச்சுக்கலாம், 500 மைக்ரோகூலும். இந்த 10 மைக்ரோகூலும் இருக்குல்ல, அதை டயகனலி ஆப்போசிட்டுக்கு மூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப இங்க வச்சா இங்க கொண்டு போயிடணும், இங்க வச்சா இங்க கொண்டு போயிடணும். எப்படி கொண்டு போகணும், நேரா கொண்டு போகணுமா, சுத்தி கொண்டு போகணுமா, அது நாட் எசென்சியல். எனர்ஜி இஸ் பாத் இண்டிபெண்டன்ட். எப்படி வேணாலும் அவங்க கொண்டு போட்டோம், இல்ல எப்படி கொண்டு போறதா சொன்னாலும் நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. கடைசியா இங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல ஒர்க் கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. அப்ப எனக்கு இனிஷியல் எனர்ஜி வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு சார்ஜ் தானே இருக்கு, ஈஸியா பண்ணிடலாம். Q1க்கு பதில் 10 மைக்ரோகூலும், Q2க்கு பதில் 500 மைக்ரோகூலும், 4 pi epsilon naught ரீடைனு, அதுக்கப்புறம் ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். அதனால ஆறுனே போட்டுக்கிறேன். கண்டுபிடிக்கலாம் நம்ம, உங்க சைட்ல இருந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லி இருக்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிக்கலாம். தேவைப்பட்டா கண்டுபிடிச்சுக்கோ. இப்போதைக்கு ஆறுனே போடுறோம். இதே மாதிரி ஃபைனல் எனர்ஜி டீல் பண்ணுவோம். என்ன வரும்? Q1க்கு பதில் 10 மைக்ரோகூலும், Q2க்கு பதில் 500 மைக்ரோகூலும், அப்புறம் 4 pi epsilon naught ஆறுனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். அதுவும் ஆறுனே போடுறேன். ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னா ஒரே காரணம் தான், இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஏன்னா இது ஸ்கொயரோட பாதி டயகனல், ஹாஃப் டயகனல். இதுவும் ஹாஃப் டயகனல், அது மாறாதுல்ல. ஹாஃப் டயகனல்ங்கிறது ஒரே நம்பரா தானே இருக்கும். அப்ப இதுல ஆர் போட்டா அதுலயே ஆர், இதுல எக்ஸ் போட்டா அதுலயே எக்ஸ். இது ரெண்டையும் கழிச்சா ஆன்சர் வரும். அப்ப ஆன்சர் 0. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது நிறைய டைம் என்சிஆர்டி எக்ஸாம்ல 1 மார்க்கா வந்திருக்கு. நிறைய பசங்க என்னன்னே தெரியாது, 0ன்னு போட்டு வச்சிருக்கோம். ஷிஃப்டிங் ப்ராசஸ்னா இதான் ஒர்க்கோட ஃபார்முலா. இப்படிதான் டீல் பண்ணும். 2 சார்ஜ்னா யூ ஃபார்முலால பிரச்சனை இல்லை. 3 சார்ஜ் டோட்டல் யூனா பிரச்சனை இல்லை. 4 சார்ஜ்னா கலெக்டர் மெத்தட் இருக்கு. இப்ப எத்தனை சார்ஜ் ஷிஃப்டிங்னு பார்க்கணும். ஒரு சார்ஜ் ஷிஃப்டிங்னா அவனோட யூ மட்டும் டீல் பண்ணும். மோர் தென் 1 சார்ஜ் ஷிஃப்டிங்னா டோட்டல் யூ பண்ணும். சொன்ன க்ளூஸ்ல கவனமா இருக்கும். டிக் பண்ணிருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 85 ஆல்ரெடி முடிச்சாச்சு. 86 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. ஜேஇக்கு போறவங்க மட்டும் அந்த ப்ராப்ளம் பாருங்க. 11th பிசிக்ஸ்ல எஸ்கெச்எம்ல ஸ்ப்ரிங்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்போம். ஸ்ப்ரிங்கோட எனர்ஜி ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அதை நீ என்ன பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம்.
உனக்கு அது தெரிஞ்சுன்னா அது ஈஸியா இருக்கும். தெரிஞ்சவங்க அதை ஈஸியா பாத்துருவேன். தெரியாதவங்க விட்டு குழப்பிக்காத. 11th எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு பொறுமையா பாரு. அடுத்து 87 எடுக்கு. Rank the electrostatic potential energies for the given system of charges in increasing order. அவங்க 4 டயக்ராம் கொடுத்திருக்காங்கப்பா. 4 டயக்ராம்லயும் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இன்க்ரீசிங் ஆர்டர்ல எனர்ஜி எழுதணும். இன்க்ரீசிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நீங்க எழுதணும். இதுதான் அவங்க சொல்லி இருக்கிற டார்கெட். நான் எல்லா டயக்ராமும் வரைஞ்சிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸும் போட்டுட்டேன். 2 சார்ஜ் தான் இருக்கு. 2 சார்ஜ்னா எனர்ஜி ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எனர்ஜி என்ன வரும்? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா -q²/4πε0. செகண்ட்ல என்ன வரும்? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா +q²/4πε0. தேர்டுக்கு என்ன வரும்? ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா +2q²/4πε0. ஃபோர்த்துக்கு என்ன வரும்? ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றப்ப -2q²/4πε0. இதுல டிஸ்டன்ஸ் 2r இருக்கு. அப்ப 2 கேன்சல் ஆயிடும். இப்ப நீங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதணும். எனர்ஜி ஸ்கேலார். ஸ்கேலார்ல மைனஸ் நம்பர் தான் சின்னது, பிளஸ் நம்பர் பெருசு. அந்த ஆர்டர்ல எழுதணும். வெக்டார்னா -4 +4 என்னது ஒண்ணுதான். ஏன்னா மேக்னிடியூட் தான் பார்க்கணும். அப்ப ஸ்கேலார்ல மைனஸ் நம்பர் சின்னதுன்னா இதுவும் மைனஸ்ல இருக்கு. 2 ஈக்குவலா இருக்கு. அப்போ 1 4 ஈக்குவல். இதோட பெருசு யாருன்னு பாருங்க. இதோட பெருசு இது, இதோட பெருசு இது. அப்ப >2 >3 இப்படி எழுதலாம். இதான் ஆர்டர். நான் ஏன் இந்த ப்ராப்ளம் ஹைலைட் பண்றேன்னா, இது ஒரு சாதாரண ப்ராப்ளம் தான். ஆனா நம்ம போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் வரை வெக்டார் குவான்டிட்டி பார்த்ததுனால மைனஸ் வந்தாலும் பிளஸ் போட்டு மேக்னிடியூட் ஒண்ணுதான் ரெண்டும், நீ ரெண்டையும் வேற மாதிரி பிசிக்ஸ்ல பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பான். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பான். 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இங்கிட்ட அடிச்சா எப்படி வலிக்குமோ அதே அளவுக்கு தான் இங்கிட்ட -10 நியூட்டன் கொடுத்து அடிச்சாலும் வலிக்கும். மைனஸ்ங்கிறது இங்க டைரக்ஷனை மீன் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் வெக்டாருக்கு ஓகே. ஸ்கேலார்ல நீ மேக்ஸ் படி தான் யோசிக்கணும். ஸ்கேலார்ல மைனஸ் நம்பர் தான் சின்னது, பிளஸ் நம்பர் பெருசு. வெக்டார்ல மைனஸும் பிளஸ். அதனால இந்த ப்ராப்ளம் ரேங்க் பண்ணு சொல்றப்ப இப்ப நான் ஏற்கனவே சொன்ன லாஜிக் வச்சு யோசிச்சா நீ எப்படி யோசிப்ப? இது இது இதெல்லாம் ஈக்குவல் யோசிப்ப. கரெக்ட் தானே? மைனஸை பத்தி கண்டுக்க மாட்டேன். இங்க அப்படி இல்ல. மைனஸ் நீ என்ன பண்ணணும்? கண்டுக்கணும். அதான் லாஜிக். டிக் பண்ணிருங்க. 88 ஆல்ரெடி முடிச்சாச்சு. 89 பக்கத்துல ரெஃபர் வீடியோன்னு போட்டுருங்க. ஏன் ரெஃபர் வீடியோ? இந்த ப்ராப்ளத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இதுவரை நாம டிஸ்கஸ் பண்ண 4 டைட்டிலையும் ஒரே ப்ராப்ளத்துக்குள்ள கொண்டு வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். நானா பண்ணதான் இது. ஒரே ப்ராப்ளத்துல ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் பொட்டன்சியல், பொட்டன்சியல் எனர்ஜி எல்லாம் பண்ணிருப்பேன். 88 ப்ராப்ளம் பார்த்துட்டு 89க்கு வந்து நீயாவே சால்வ் பண்ணிக்கலாம். உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா என்கிட்ட கேள்வி, இல்ல வீடியோ பார்த்துக்கோ. இதை நம்ம படிக்கணும்னா ஒரு 25 நிமிஷம் ஆகும். பழசெல்லாம் ரிவைன் பண்ணணும். அது காம்ப்ளெக்ஸ் தேவையில்ல. நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறதுல தெளிவா இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி. இப்ப நம்மளுக்கு ப்ராப்ளம் நம்பர் 80 மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இந்த நோட்ஸை பொறுத்தவரையும் 80 எடுங்க. A particle of mass 1 gram and charge 1 microcoulomb is held at rest on a frictionless horizontal surface at a distance of 1 meter from the fixed charge 2 millicoulomb. If the particle is released, it will be repelled. The speed of the particle when it is at a distance of 10 meters from the fixed charge is. Actually, இந்த கொஸ்டின் சைட்ல பாத்தீங்கன்னா கம்பேர் வித் 53ன்னு போட்டிருப்பாங்க. ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, இந்த 53வது ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் இப்படிதான் ஆரம்பிக்கணும்னு க்ளூ கொடுக்க முடியாது. இப்ப நான் அடுத்து நடத்துவோம், உனக்கு புரியும். ஆனா ஏன் இங்க இருந்து ஆரம்பிச்சேன்னு புரியாது. அதை க்ளூவாவும் மாத்தவும் முடியாது.
இந்த 2 ப்ராப்ளத்துல இந்த டிஃபிகல்ட்டி இருக்கு. அதனாலதான் இது வர்றப்ப அதை ஹைலைட் பண்ண சொல்றான். அதையும் ஒரு கிளான்ஸ் பாத்துரு அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றான். அப்ப மித்த ப்ராப்ளத்துக்குலாம் க்ளூ இருந்ததா தம்பி ஆளுங்க கவனிங்க. மித்த ப்ராப்ளத்துக்குலாம் க்ளூ இருந்தது நான் சொல்லியிருக்கேன். கூலும்ஸ் லால 13 ப்ராப்ளத்துல 2 சார்ஜ் தான் வரும். 2 சார்ஜ் வந்துச்சுனாவே கூலும்ஸ் லா அப்ளை பண்ணிடலாம். நிறைய ப்ராப்ளத்துல ஃபோர்ஸே கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. அப்ப நீ கூலும்ஸ் லா அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சில இடத்துல கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமான்னு வந்திருக்கும். ஒரு சில ப்ராப்ளத்துல 2 சார்ஜ் அட்டாச் பண்ணி பிரிச்சிருப்போம். இப்படி எல்லாம் பார்த்திருப்போம். 13 ப்ராப்ளம் அப்படி இருக்கும். 14வது ப்ராப்ளத்துல இருந்து 19வது ப்ராப்ளம் வரையும் ஃப்ரீ பாடி டயக்ராமா இருக்கும். ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளமா இருக்கும். அப்ப ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளம் ஒரே ஸ்டைலுக்குள்ள வராது. ஒரே கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். 19க்கு அப்புறம் மோர் தென் 2 சார்ஜ்னா கூலும்ஸ் லா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு வந்து மோர் தென் 2 சார்ஜ்னா என்ன பண்ணும்? எந்த சார்ஜ் ஹைலைட் ஆகுதோ அவன் கோர்ஸ் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணி வெக்டார் அடிஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம். இது ஆல்மோஸ்ட் 29 ஆர் 30 வரையும் போயிருக்கும். 30 ஒரு ப்ராப்ளமே நோட்ஸ்ல இருக்கு. அது மிஸ் ஆயிருக்கும். அதை நான் எப்படி உள்ள மிஸ் பண்ணிட்டேன், எப்படி சேர்க்கிறதுன்னு தெரியாதனால அதை சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற டைட்டில் ஃப்ளோ. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு டெஃபினிஷன் ஃபார்முலாவும் பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலாவும் வந்துச்சு. 31ல இருந்து 42 வரையும் பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம். நிறைய பாயிண்ட் சார்ஜ் இருந்ததுன்னா தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ணி வெக்டார் அடிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருப்போம். டெஃபினிஷன் ஃபார்முலா வரப்போ ஒரு லாஜிக் சொல்லியிருப்பேன். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1D மோஷன் வேர்ட் எல்லாம் வந்துச்சுன்னா டெஃபினிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி டீல் பண்ண அப்படின்னு 52 வரையும் வந்திருப்போம். 53ல க்ளூ இருக்காது. 53க்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா டைபோலை பத்தி படிப்போம். அதுலதான் ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், மிட் பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம்னா அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டார்க் டெவலப் பண்ணிருப்போம். டைபோலுக்கு இன்க்ளைண்டா பிளேஸ் பண்ணி அதுல எனர்ஜி ஆஃப் டைபோலை பத்தி படிச்சிருப்போம். அதுல அப்படியே 61 வரையும் முடிஞ்சிருக்கும். இது இந்த ஜோன் ஃபுல்லா வெக்டார் குவான்டிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் போன கிளாஸ்ல பார்த்த எலக்ட்ரிக் பொட்டன்சி. எலக்ட்ரிக் பொட்டன்சியல வி ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம், டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இடிஎக்ஸ் வச்சு ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளத்துக்கு எப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு எல்லா ப்ராப்ளத்துக்கும் க்ளூ கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எனர்ஜிக்குள்ள வந்துட்டோம். இதுவரை நடத்தின எல்லா ப்ராப்ளத்துக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன். திருப்பி சொல்லியிருக்கேன். நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு ப்ராப்ளம் எண்ட்லயும் மொத்த க்ளூவையும் திருப்பி சொல்றேன். எல்லாரும் கிளியரா இருக்கு. அப்படி ஒரு க்ளூ கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் நான் ஏன் இப்படி பண்றோம்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன். நான் ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறேன். இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு ப்ராப்ளத்திலயோ இல்ல கொஸ்டின் டிமாண்ட் இருக்குல்ல, வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட், அதுலயோ ஏதோ ஒரு வேர்ட் வரணும் நம்மளுக்கு. அப்படி எதுவும் இருக்காது. இந்த ப்ராப்ளத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறாங்க. அதோட மாஸ் வேல்யூ எவ்வளவு சொல்றாங்கன்னா 1 கிராம். சார்ஜை நான் Q2 டினோட் பண்றேன், +1 மைக்ரோ கூலும். இந்த பார்ட்டிக்கலை எங்க வச்சிருக்காங்கன்னா ஒரு பிக்சட் சார்ஜ் இருக்கு. அதை Q1 போட்டுக்கிறேன், which is 2 மில்லி கூலும். பிக்சட்னா இது எங்கேயும் மூவ் ஆகாது. இதோட இடத்துல இருந்து இது எங்க இருக்கு அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இனிஷியலா இதை ஹெல்ட் புடிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ்னா விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். விட்டவனே பிளஸ்ங்கிறதுனால ரிப்பல் ஆகுது. இது பிக்சட் தானே, எங்கேயும் மூவ் ஆகாதுல. அப்ப இது மூவ் ஆகி ஓட ஆரம்பிக்கும். ஓடி போயிட்டே இருக்கு. இப்ப 10 மீட்டர் கிட்ட கவர் பண்ணிருச்சு டிஸ்டன்ஸ். அப்ப இந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்றப்ப அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஸ்பீட் என்னவா இருக்கும் கால்குலேட் பண்ண சொல்லி. இதுதான் இந்த கொஸ்டினோட டிமாண்ட். இந்த பாயிண்ட நான் ஃபைனல் பாயிண்டா எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட நான் இனிஷியல் பாயிண்டா எடுத்துக்கிறேன். இனிஷியலா பார்ட்டிகளை புடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி 1D மோஷன் டேட்டா அப்படின்னு ப்ராப்ளம் நம்பர் 43ல இருந்து 52 வரையும் சில க்ளூஸ் யூஸ் பண்ணிருப்போம். அந்த க்ளூவை பயன்படுத்தலாமா? பயன்படுத்த முடியாது. ப்ராப்ளம் நம்பர் 43ல இருந்து 52 வரையும் 1D மோஷன் டேட்டாவும் உள்ள வரும். ஆல்சோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வார்த்தையும் வரும். அப்படின்னா நீ அந்த ஸ்டைல் போகலாம். இங்க அப்படி இல்லை. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வேர்ட்லாம் இல்லை. அப்ப என்ன பண்றது? நான் எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்றேன். டோட்டல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஃபைனல். டோட்டல் எனர்ஜில கைனடிக் எனர்ஜி வரும், பொட்டன்சியல் எனர்ஜி வரும். அப்ப கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா எல்லா சாப்டர்லயும் ஒரே ஃபார்முலா தான்ப்பா. பெரிய ரிலீஃப் ½ mv². வேற ஃபார்முலாவே கிடையாது. மேபி இதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட் வேணா நடக்கலாம். ஆனா இதான் அல்டிமேட். பொட்டன்சியல் எனர்ஜி அப்படி கிடையாதுப்பா. எல்லா சாப்டர்லயும் தலைவலி. அந்தந்த சாப்டர்ல அந்தந்த ஸ்பாட்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். இங்க ஃபார்முலா பிட்வீன் 2 சார்ஜ் பொட்டன்சியல் எனர்ஜி என்னன்னா Q/4πε0 R, Q1 Q2/4πε0. இதை இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் ஃபில் பண்ணுங்க. இனிஷியலா பார்ட்டிகல் இஸ் ஹெல்ட், புடிச்சு வச்சிருக்காங்க.
லேட்டரா தான் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0 போட்டா கைனடிக் எனர்ஜி 0 ஆயிடும். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. Q1 Q2 by 4 pi epsilon naught R. Rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ், அது இனிஷியலா 1 மீட்டர். Q1 Q2 வேல்யூ கூட இருக்கு, அதை கூட போட்டுக்கலாம். பட் இங்கிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி வருதுல, அதனால இங்கிட்டு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு வேல்யூ போட்டுக்கலாம். அடுத்து கைனடிக் எனர்ஜி ஃபைனலா நான் ½ mv² எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் வேணும். திருப்பி இதே ஃபார்முலா தான். Q1 Q2 divided by 4 pi epsilon naught R. Rக்கு பதில் 10 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் அட் ஃபைனல் பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னா 10 மீட்டர். இந்த போர்ஷன் அப்படியே இங்கிட்ட எடுத்துட்டு வாங்க. அப்ப Q1 Q2 by 4 pi epsilon naught into 1 minus Q1 Q2 divided by 4 pi epsilon naught into 10 is equal to ½ mv². ரெண்டுலயுமே எது காமனா இருக்கு? Q1 Q2 by 4 pi epsilon naught காமனா இருக்கு. ரிமைனிங் 1 minus 1 by 10 வரும், is equal to ½ mv². Q1 வேல்யூ 2 millicoulomb, Q2 வேல்யூ 1 microcoulomb. 1 by 4 pi epsilon naught ஓட வேல்யூ 9 into 10 power 9. 1 minus 1 by 10ங்கிறது 9 by 10. இந்த 2 கிராஸ் பண்ணிட்டேன். மாஸ் ஆஃப் பார்ட்டிகலை கீழே கொண்டு வர, அது 1 கிராம்ங்கிறாங்க, அதை கிலோகிராமா மாத்திட்டேன். இஸ் ஈக்குவல் டு v². எனக்கு 10 power minus 3 10 power minus 6 ரெண்டு ஆட் ஆயிடுச்சுன்னா 10 power minus 9, அது பிளஸ் 9ஓட கேன்சல் ஆயிடும். 2 into 2 4ன்னு எழுதலாம். 9 into 9 81 எழுதலாம். இதை கேன்சல் பண்ணா 10 power minus 2 மேல போயிடுச்சுன்னா 100ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு v². இதுல இருந்து v கண்டுபிடிக்கணும். ரூட் எடுங்க. 4க்கு எடுத்தா 2, 81க்கு எடுத்தா 9, 100க்கு எடுத்தா 10, மல்டிப்ளை பண்ணிட்டா 180ன்னு வரும். இதான் ஆன்சர். இதுக்கு இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு கொஸ்டின்ல இருந்து ஒரு கீவேர்டை ஜெனரேட் பண்ண முடியும். அது இந்த ப்ராப்ளத்துல இருக்க ஒரு சின்ன லாகிங். அந்த லாகிங்கே நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். க்ளூ இல்லைங்கிறதான் க்ளூ. இதுக்கும் 53க்கும் என்னோட டீச்சிங்ல மேக்சிமம் எல்லாத்துக்கும் க்ளூ கொடுத்துருவோம். சில ப்ராப்ளத்துக்கு க்ளூவா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, கால்குலேட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, ஃபோர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அது எல்லாருமே பண்ணுவோம். அதாவது என்ன பண்ணணும்னு தெரியாத இடத்துல எப்படி போறதுங்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் நான் க்ளூ சொல்லியிருப்பேன். அப்ப இதுக்கும் அதுக்கு இல்லைங்கிறத நம்ம ஸ்பெஷலா பார்க்கணும். இது நம்பர் மாறாம நிறைய டைம் என்ட்ரன்ஸ்லேயே வந்துருச்சு இந்த கொஸ்டின். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க. நான் இன்னொன்னு பண்ணப்பா, இதே மாதிரி எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபிள் வேற எங்க பயன்படுத்துறோம்னு பாக்குறப்ப கிராவிடேஷன்ல பயன்படுத்தும் ஒரு சில ப்ராப்ளத்துல. ஆனா இங்க க்ளூ கிடைச்சிரும். என்கிட்ட 11th படிச்ச பசங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட கீழே இருந்து மேல தூக்கி போட்டாவோ மேல இருந்து கீழே போட்டாவோ எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபிள் யூஸ் பண்ணி என்ன கேட்டாலும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரிதான் இங்க வருது. ஆனா இங்க ஆப்ஜெக்ட்லாம் எதுவும் இல்லை. அப்ப நம்ம எப்படி இதுக்கு அந்த க்ளூவை கொண்டு வரதுன்னா கொண்டு வர முடியல. எனக்கு எதுவும் செட் ஆகல. அதுக்கு கிராவிடேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. அது இல்லைன்னா என்ன பண்றது? அப்ப நான் கிராவிடேஷனை ரெஃபரன்ஸா வச்சு இங்க எதுவும் பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அது மேல இருந்து கீழே வரும், கீழே இருந்து மேல போகும். அங்கே அது செட் ஆயிரும், இங்க செட் ஆகாது. முடிச்சாச்சு. இதோட பாயிண்ட் சார்ஜ் சினாரியோ முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து காஸ் லாக்குள்ள போறோம். காஸ் லாலயும் ஆரம்பத்துல நம்ம பாயிண்ட் சார்ஜ்ல தான் டிராவல் பண்ணுவோம். ஸோ 3 கிளாஸ் நாளைக்கு, அடுத்த வாரம் 2 கிளாஸ் பயங்கர இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா காஸ் லாவை படிச்சு அதுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா எல்லா ப்ராப்ளம் முடிச்சிட்டோம்னா செம சூப்பரா இருக்கும். இந்த லெசனை நீ ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டேனாவே பிசிக்ஸ் ஈஸியா மாறும். இந்த லெசனை நீ சொதப்பிட்டேன்னா பிசிக்ஸ் கஷ்டமா மாறும். அடுத்தடுத்த லெசனை உன்னை ஸ்ட்ராங்கா வச்சுக்க கூடாது. இந்த லெசன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய லெசன், வளன்னு போயிட்டே இருக்கும். தியரியும் நல்லா படிக்கணும், ப்ராப்ளமையும் நல்லா பார்க்கணும். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பிளான் படி ப்ராப்ளம் நம்பர் 61 வரை உள்ள போர்ஷன் ஃபார் MCQ டெஸ்ட். அடுத்த வாரம் 89 வரை உள்ள போர்ஷன் அகைன் MCQ டெஸ்ட். ஓகே, அதுக்கு அடுத்த வாரம் என்னங்கிறது அடுத்த வாரம் முடியறப்ப நம்ம பேசலாம். ஓகேவா? பேப்பர் வாங்கிட்டு கிளம்புங்க. உங்க பேட்ச்ல எனக்கு டெஸ்ட் எல்லாம் திருப்தியாவே இல்லப்பா. கொஞ்சம் நல்லா படிங்க.